प्रार्थने। ॐ गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम शुक्र बृहस्पतिभ्यां नमः। இந்த புக்ல ஓம் நமோ சுக்ர பிருகஸ்பதிபியாம் இருக்கும். ரெண்டும் கணக்கு ஒண்ணுதான். உங்க புக்ல அப்படிதானே இருக்கு? ஓம் நமோ சுக்ர. ஓம் நமோ சுக்ரன் இருக்கா? ஓம் நம சுக்ர இப்படிதான் வரும். இல்ல அப்படி எழுதணும். சொல்லும் போது ஓம் நம சுக்ர பிருகஸ்பதிபியான்னு சொல்லும். அதாவது நாராயணாய வந்ததுன்னா ஓம் நமோ நாராயணாய சொல்லும். சிவாய வந்ததுன்னா ஓம் நம சிவாயன்னு வரும். பொதுவா அத விசர்க்கம் சொல்லுவாங்க. அதை ரெண்டு புள்ளிய இந்த எழுத்துக்கள் வரும்போது அது அந்த இதை எழுத்தா மாறிடும். அதாவது டாஷா ரெண்டுக்குமே ஷாவா மாறும், தாசா ரெண்டுக்குமே சாவா மாறும், சாஷா ரெண்டுக்குமே ஷாவா மாறும். இப்ப நமக தே நம்ம நமஸ்தேன்னு சொல்லுவோம். உண்மையிலே அது நமக தே. தா வந்ததுனால அதுக்கு ஒத்த இடத்துல உள்ள ஷகாரம் வந்து சா. அப்ப நமஸ்தே அப்படின்னு மாறிடும். அந்த மாதிரி அதுல ஒரு அமைப்பு உண்டு. நாம போன வகுப்புல பார்த்ததே கூட இன்னைக்கு ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். நான் மட்டுமே என்னன்னு சொல்றேன். தஸ்ய அயம் பிரகரண அதிகரண சமுத்தேஷக. இது உங்க புஸ்தகத்துல அது கொடுத்தாங்களா இல்லையோ? ஒன்னாவது சாப்டர் உங்களுக்கு விரிவா கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? 2ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி. இதுல வந்து முதல் சாப்டர்ல பிரகரணம்னா புஸ்தகம், அதிகரணம் அப்படின்னா அதுல உள்ள பிரிவுகள், செக்ஷன் சப்செக்ஷன் அப்படி சொல்லிக்கலாம். அஸ்தசாஸ்திரம் ஒரு புக்கு, அதுல உள்ள செக்ஷன் சப்செக்ஷன் அந்த மாதிரி. சமுத்தேஷக அதுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படி, உத்தேசம் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் பண்றாரு. அந்த லிஸ்ட் நமக்கு என்கிட்ட இருக்கிற 2 புத்தகத்துலயுமே இருக்குது. உங்க புத்தகத்துல அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுல முதல் விஷயம் வித்யா சமுத்தேஷக. வித்யாவை பத்தி சொல்றாரு. அது நம்ம போன வகுப்புல பார்த்துட்டு இருந்தோம், வித்யானா என்ன அப்படின்னு. அடுத்தது விருத்த சமுத்தேஷக. இதுல விருத்த அப்படிங்கிறது முதியவர்கள்ங்கிற அர்த்தா கொடுத்துருக்காங்க. அது சரிதானான்னு நமக்கு இனி டாபிக் பார்க்கும்போது தெரியும். விருத்தன்னு வந்தா சரியா இருந்திருக்கும். அடுத்தது இந்திரிய ஜெயக, புலன்களை ஜெயிக்கிறது. அமாத்திய உற்பத்தி, மந்திரியோட எப்படி கண்டுபிடிக்கிறது. மந்திரி புரோகித உற்பத்தி, மந்திரி புரோகிதர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்படியே சாப்டர் பை சாப்டர் போகுது.
இது ஒரு பட்டியல் அட்டவணை. ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஒரு புக்ல என்னென்ன டாபிக் எந்தெந்த பேஜ்ல இருக்குன்னு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இண்டெக்ஸ். அது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் முதல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல போகுது நமக்கு. இது நமக்கு இந்த புத்தகத்துல என்ன டாபிக் எல்லாம் டீல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உத்தேசமா இருக்கும். பின்னாடி படிச்சு முடிச்ச பிறகு நமக்கு தேவையான டாபிக்க குயிக்கா இங்கதான் இருக்குன்னு எடுக்கிறதுக்கும் உதவும். அடுத்தது 2வது சாப்டர், ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்ட நீதிஷ்ச இதி வித்யாஹா. இல்ல வித்யாஹா அப்படின்னா ப்ளூரல் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும். வித்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்ல. என்னெல்லாம் அப்படின்னா, ஆன்வீக்ஷிகி 1, நம்ம நம்பர் போட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. த்ரயி 2, வார்த்தா 3, தண்ட நீதிஹி அது 4. இதுல வந்து சம்ஸ்கிருதத்துல பொதுவா அண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா ச அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அப்ப நீதிஷ்ச அப்படின்னா அண்ட் தண்ட நீதிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். பொது தமிழ்ல இதை வந்து உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாலும் தேனும், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்து உனக்கு நான் தருவேன் பாட்டு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லும்போது நம்ம போட்டு அதை சேர்த்துக்குவோம். அது போடாம இருந்தா தொகைன்னு சொல்லுவாங்க. இப்போ பால் தேன் அப்படின்னு சொன்னோம்னா அங்க வந்து உண்மை தொகைன்னு சொல்லுவோம். அது வந்து தொக்கி நிக்குது, மறைஞ்சு நிக்குதுன்னு அர்த்தம். பாலும் தேனும் தெளிவா சொல்லிட்டோம்னா அது வந்து உண்மை தொகை கிடையாது. இங்க அது மாதிரி அந்த சா தமிழ் சமஸ்கிருதத்துல பொதுவாக பயன்படுத்துவாங்க. அண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலா அதை அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆன்வீக்ஷிகி தத்துவ ஞானம், அப்புறம் த்ரை அப்படின்னா வேதங்களும், வார்த்தா அன்றாட நடைமுறைகளும், தண்ட நீதி அதற்கான தண்டனைகளும், இப்படி வித்தைகள் 4 அப்படிங்கிறது அதுல அவங்க சொல்ல வர கருத்து. ஈக்ஷணம் அப்படின்னா தேடுறது, பாக்குறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தை. அதுல இருந்து ஆன்வீக்ஷின்னு வந்திருக்கணும். உங்க புக்ல தமிழ்ல அது கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு இங்கிலீஷ்ல தப்பா போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அன்வீக்ஷிக்கின்னு போட்டிருக்கு. இங்க வந்து ஆன்வீக்ஷிகி, நெடில் ஆன்வீக்ஷிகி அப்படின்னு வருது. ஆன்வீக்ஷிகி அப்படின்னா ஆவ நெடில் ஆக்கிக்கலாம். சில சமயங்கள் அவங்க தமிழை பார்த்து பண்ணும்போது அப்புறம் பொதுவா இதை என்ன சொல்லுவாங்க, நிகமனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுதியிட்டு சொல்லிடுறது. ஆமா, சாணக்கியர் எடுத்த உடனே இதுதான் அப்படின்னு அவருடைய பேண்ட முன்ன வச்சாரு. 4 அப்படிங்கிறது. அடுத்தது கருத்து, மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாரு. 2வது இதுல த்ரயி வார்த்தா தண்ட நீதி செய்தி மாணவாக, வேதங்கள். நம்ம த்ரயினா ஏன் வேதங்கள்லாம் நம்ம போன வகுப்பு தெளிவா சொல்லிட்டு, வார்த்தா நடைமுறைகள், தண்ட நீதிஷ்ச இது மாணவாக குற்ற நடைமுறைகள், தண்டனைகள். இப்போ இந்த மகா அப்படிங்கிறது மனுல இருந்து வந்தவர்கள், மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். நான் சொன்னேன் அது தத்திதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தது சொன்னேன்.
இது நாம ரெண்டு விதமா இதுக்கு எடுத்துக்கலாம். ஒண்ணு மனுவினுடைய கொள்கை வழி வந்தவர்கள்னு எடுத்துக்கலாம், இல்லது மனுவினுடைய பரம்பரையினர்னு எடுத்துக்கலாம். பொதுவா நமக்கு எப்படின்னா முதல் ஆள் மனு, அவருடைய குழந்தைகள் தான் நம்ம எல்லாம். கீதையில கூட 4வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் சொல்லுவாரு, விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வாக்கவே அப்ரவீத் அகம் விவஸ்வத்தே புரோக்தம். நான் விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான்ங்கிறது இந்த இடத்துல சூரியனை குறிக்குது. நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய மூலம் வந்து சூரியன் தான். நமக்கு பிசிக்கலா பார்த்தாலும் சூரியன்ல இருந்து எல்லா பொருட்களும் வந்து சொல்றோம். தேவதைகள் அப்படிங்கிற இதுல இப்ப பகவான் பேசுற, பிசிக்கலா அவர் பேசல. நான் முதல்ல இது சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் அவருடைய பையனுக்கு சொன்னார். அவருடைய பையன் யாருன்னா மனு. அதுதான் வைவஸ்வத மனு. இந்த மன்வத்தரத்துக்கு அவருக்கு பேரு வைவஸ்வதர். ஒவ்வொரு மன்வத்துல வேற வேற பேரு. இந்த விதத்துல வைவஸ்வத மனு, அது சூரியனுடைய பிள்ளைதான் இந்த இதனுடைய மனுன்னு அர்த்தம், இந்த ஆட்சி பண்றவர்னு அர்த்தம். அப்புறம் அதனால அது விவஸ்வான் மனவே பிராக அப்படின்னு பகவான் சொல்றாரு. நமக்கு கான்டெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது அவருடைய பையனுக்கு சொன்னாரு. அந்த பையன் வந்து யமன். அவருக்கு யமீனும் பொண்ணு உண்டு, சனினும் பையன் உண்டு. அது யமன்கிற பையனுக்கு சொல்லி கொடுத்தாருங்கிற நம்ம கான்டெக்டா புரிஞ்சுக்கிறோம். இதை பற்றி நம்ம கூடுதல் விவரம் கடோபனிஷத்த சங்கர பாஷ்யத்திலையும் கிடைக்குது, கடோபனிஷத்துலையும் கிடைக்குது. யமன் கிட்ட அந்த நச்சிகேதன்கிற பையன் போறான், யமன் அவனுக்கு உபதேசம் பண்றான். அந்த கான்டெக்ட்லயும் வைவஸ்வதன்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது மாதிரி நமக்கு சந்தியாவந்தனத்துல ஒரு மந்திரம் இருக்கு. முடிக்கும் போது ஒரு பிரார்த்தனையில சித்திரகுப்தாய யமாய சித்திரகுப்தாய வைணவகன் முடியும். அந்த இடத்துலயும் நமக்கு இந்த மாதிரி வைவஸ்வதன்கிற இது கிடைக்கும். இந்த மாதிரி சில இடங்கள் பல நூல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மனுங்கிறது வைவஸ்வதன் தான். விவஸ்வானுக்கு பையனுக்கும் வைவஸ்வதன் தான் பேரு வரும். அப்ப அவன் மனுவுக்கு சொல்லி கொடுத்தாரு, வைவஸ்வதனுக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்ம தத்திதத்தை வச்சும் புரிஞ்சுக்கலாம். அந்த மனு இக்ஷ்வாகவே பிராக, மனு வந்து இக்ஷ்வாவுக்கு சொன்னார். அது சூரிய வம்சத்தை குறிக்குது. அந்த இது சூரிய வம்சத்துல மனுவுக்கு பிறந்த பிள்ளை தான் இக்ஷ்வாகு. அந்த சந்திர வம்சமும் வரும், அது இன்னொரு ஆர்டர்ல வரும். பொதுவா ஆண் வாரிசு தலைமுறை, பெண் வாரிசு தலைமுறைன்னு எடுத்துக்கலாங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. நாம அத தலைமுறை புரிஞ்சுக்கிட்ட அளவுல பெண் வாரிசு எல்லாம் சந்திர வம்சம் நம்ம சொல்றோம், ஆண் வாரிச சூரிய வம்சம்னு சொல்றோம். இக்ஷ்வாகு குலத்துலதான் ராமர் வந்தாரு, சோழர்கள் எல்லாம் வந்தாங்கன்னு, சோழர்கள் சூரிய குல தோன்றர்கள் தான் சொல்லுவாங்க. பாண்டியர்கள் சந்திர வம்சம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது நமக்கு இந்தியா முழுக்க எல்லா ராஜாக்களும் நான் இந்த வம்சத்துல வந்தவங்க, சூரியனா சந்திரனாங்கிறத பிரிச்சுக்குவாங்க. அப்போ நமக்கு மாணவாக அப்படிங்கிறது அதனால இப்படி ரெண்டு விதமா சமஸ்கிருதத்துல அர்த்தம் இருக்கும். தத்திதத்துல ரெண்டு விதமாவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப இதுல மனுவனுடைய கொள்கை வழி வந்தவர்கள்னு எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில அதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஏன் அப்படின்னா சங்கரருடைய பாஷ்யத்துல நாம ஒரு இடங்களை மனுஸ்மிருதியை கோட் பண்றத பாக்குறோம். எங்க வேதத்துக்கு மரியாதை இல்லையோ அதை சங்கரர் எடுத்து கோட் பண்ண மாட்டார். இப்ப இதுல வந்து விடுபட்டு போயிருக்கிறது என்னன்னா ஆன்வீக்ஷிக்கு தத்துவ ஞானம். வேதம் இருக்கு, வேதத்தினுடைய வேதாந்த பகுதி தத்துவஞான பகுதி இல்லை. ஆனா சங்கரர் வந்து பல இடங்கள்ல அவர் வேதாந்தத்தை பத்தி பேசக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வேதாந்த பாஷ்யத்துல மனுவை கோட் பண்ணுவார் பல இடங்கள்ல. அப்புறம் வேற நான் படிச்ச அளவரையும் மனுவுல அதுக்கு உரிய இடம் மரியாதை கொடுத்துருக்கு. அதை டீல் பண்ணல, ஆனா மரியாதை கொடுத்துருக்கு. அப்புறம் சங்கரர் வந்து மகாபாரதத்தை கோட் பண்ணுவாரு, மற்ற உபனிஷதங்களை கோட் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு ராமாயணம் அவர் கோட் பண்ணல, பாகவதம் அவர் கோட் பண்ணல. அந்த ரெண்டும் ஒரு பெரிய மர்மம், ஏன் இந்த ரெண்டு புத்தகத்தை அவர் கோட் பண்ணலன்னு. ஒரு அக்காடமிஷியனா இருந்தா அது மகாபாரதத்துக்கு பிறகுதான் ராமாயணம் எழுதினாங்க, அதனால அவர் கோட் பண்ணலன்னு கதை அளக்க முடியும். அது முட்டாள்தனமா பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாம். அது மாதிரி பாகவதம் பின்னாடி எழுதினாங்க, அதனால அவர் கோட் பண்ணலன்னு சொல்லலாம். அவர் சொல்ல வந்த கருத்துக்கு அவருக்கு பொருத்தமான இது இந்த நூல்கள் இருந்து அதனால எடுத்துக்கிட்டார். விஷ்ணு புராணம் கூட அவர் கோட் பண்றாரு, ஆனா பாகவதத்தை கோட் பண்ணல. இப்ப பகவத்கீதைக்கு பாஷை எழுதியிருக்காரு, ஒரு இடத்துல கூட பாகவதத்தை கோட் பண்ணல, ஆனா விஷ்ணு புராணத்தை கோட் பண்றாரு பகவத்கீதையில. அதுக்கு ஏதோ நியாயமான காரணங்கள் இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து
ஒரு கதை சொல்லுவாங்க, தவளைக்கு 4 காலையும் வெட்டினா காது கேட்காதுன்னு. அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த அகாடமிஷியன் எப்பவுமே முடிவு பண்ணுவாங்க. நம்ம அப்படி முடிவு பண்ண முடியாது. அதனால மாணவாகங்கிறது மனுவினுடைய கொள்கை உள்ளவர்கள் எடுத்தா இந்த இடத்துல சரியா வராதுன்னு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதனால மனுவினுடைய வழி வந்த மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்க தமிழ் புத்தகத்துல அதுதான் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். பண்டிதர்கள் என்பது சில பண்டிதர்களின் வேத ஞானம், பொருளாதார ஞானம், அரசியல், இந்த 3 மட்டுமே வித்தைகள் வந்து இங்க வந்து த ஸ்கூல் ஆஃப் மனுன்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. எனக்கு அது அவ்வளவு பொருத்தமா தெரியல ஆங்கிலம். ஆனா அப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது வார்த்தா சாரி த்ரயி விசேஷக ஹி. நான் இப்போ உங்களுக்கு 2வது புக்ல சொல்றேன் இல்லையா, அதுல வந்து நான் இதுல பிரிச்சு சொல்றேன். நீங்க பொருத்தமான இடத்துல அதை குறிக்கணும்னா குறிச்சுக்கலாம். அது சேரும்போது அப்புறம் மாறும். உதாரணத்துக்கு ஆன்வீக்ஷிகி, த்ரயி, வார்த்தா, தண்ட நீதிஹி ச. இந்த விசர்க்கம் நீதிஹின்னு சொன்னா அது விசர்க்கம் வருதுன்னு அர்த்தம். தண்ட நீதிஹி ச. இது ரெண்டும் சேரும்போது சமஸ்கிருத தண்ட நீதி சன்னு மாறிடும். இது வித்யாக. அடுத்தது த்ரயி, வார்த்தா, தண்ட நீதிச்ச. அந்த இடத்துல அதே மாதிரி தண்ட நீதிஹி ச. இது மாணவாக. அதுக்கு அடுத்தது த்ரயி விசேஷக அப்படிங்கிறது விசேஷம்னு மாறிடு. ஹி ஆன்வீக்ஷிகி. இந்த ஹி ஆன்வீக்ஷிகி சேரும்போது ஹியான்வீக்ஷிகின்னு மாறும். உங்க புத்தகத்துல அப்படி போட்டிருக்காங்களா? அதாவது 3வது வரியில த்ரயி விசேஷக ஹியான்வீக்ஷிகி. அது வந்து ஹி ஆன்வீக்ஷிகின்னு பிரியும். த்ரயி விசேஷக ஹி ஆன்வீக்ஷிகி இது. எதனால அவங்க ஆன்வீக்ஷியை விட்டுட்டாங்கன்னா அதுக்கு ரீசன் அதுல சொல்றாங்க. வேதத்துல ஒரு விசேஷமான இடம் தானே தத்துவ ஞானம். வேதத்தினுடைய அந்தம் தானே வேதாந்தம், தத்துவ ஞானம். அதனால அது அவங்க வேதத்துக்குள்ளே அடங்கிட்டுன்னு அதை அவங்க தனியா இடம் கொடுக்கல. அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு இல்லை, அதுக்கு தனி இடம் கொடுக்கல அப்படிங்கிறது. வேதத்துக்குள்ளே அதை அடக்கிட்டாங்க. த்ரயி விசேஷக வேதங்களுடைய விசேஷ பாகம் தானே. ஹீனா விசேஷ பாகம் தானே. அந்த தேனங்கிறதா ஹி. விசேஷக சிறப்பு பாகம். சிறப்பு பாகம் தேன அப்படிங்கிறதுக்கு அந்த ஹிங்கிற வார்த்தையை போடுறாங்க. த்ரயி விசேஷக ஹி ஆன்வீக்ஷிகி தத்துவ ஞானம் அப்படிங்கிறதுனால அவங்க 3ன்னு மட்டும் எடுத்துக்கிறாங்க. வார்த்தா தண்ட நீதிச்ச இது பார்கஸ்பத்தியாக. அன்றாட நடைமுறைகளும் அல்லது உங்க தமிழ்ல வந்து அத என்ன மொழிபெயர்த்திருக்காங்க, தண்ட நீதி அரசியல் ஞானம்னு மொழிபெயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொருளாதார ஞானம்ங்கிற மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. ஆமா, இது அந்த சரியான மொழிபெயர்ப்பு தானாங்கிறத நம்ம இனி பிறகு அதை பத்தி விவரம் வரும்போது பாத்துக்குவோம். இப்போதைக்கு அப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொருளாதாரம் அரசியலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்கஸ்பத்தியா பிருகஸ்பதியினுடைய ஃபாலோவர்ஸ். ஆமா, அந்த அர்த்தத்துல பார்கஸ்பத்தியாக அவங்க இப்படி நினைக்கிறாங்க. இதுலயும் தண்ட நீதிஹி ச அப்படிங்கிறது சேர்ந்து தண்ட நீதி சன்னு மாறிட்டு. நான் உங்ககிட்ட சொன்னேன், சாத்தா ஒரு பெயர், சா ஷா ஒரு பெயர். இங்க வந்து சா வருது, அப்போ அதனுடைய பெயரான ஷாவுக்கு அந்த விசர்க்கம் மாறும். அப்ப தண்ட நீதிஷ்ச அப்படின்ட்டு. சமஸ்கிருத எழுத்து தெரிஞ்சிருந்துன்னா அது உங்களுக்கு உச்சரணத்துல கூட 3 சா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ 3 நா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது தமிழ்ல. ஒரே நா, அதாவது அந்த பல்லுக்கு உள்ளாடி உள்ள சதையில போய் நாக்கு தொட்டதுன்னா நா, மேல அன்னத்துல போய் நாக்கு தொட்டதுன்னா நா, டானா. இது ரானா. நாக்கு பல்லுக்கு இடையில நாக்கு வந்து டா சொல்றது மாதிரி வச்சு மூக்கால காத்த விடும். டா சொல்றது மாதிரி வச்சு மூக்கால காத்து விட்டா நான் வந்துடும்.
ரா சொல்றது மாதிரி வச்சு மூக்கால காத்து விட்டா நான் வந்துடும். தா சொல்றது மாதிரி மூக்கால காத்து விட்டா நான் வந்துடும். நம்ம கரெக்டா தாவோ நாவோ தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நாக்குக்கு வெளியே நுனிநாக்கு, பல்லுக்கு இடையில நுனிநாக்கு வரணும். தா நா, இதுதான் சரியான உச்சரிப்பு. ஆனா பொதுவா நாம வந்து நாராயணன்னு சொல்லுவோம், ராணா தான் சொல்லுவோம், நாராயணன்னு சொல்ல மாட்டோம். தமிழர்களா இருந்தாலும் நம்முடைய இதுல நாராயணன் வராது, நாராயணன் வரும். நாவை நம்ம சரியா சொல்லலாம். பொதுவாக மலையாளிகள் இந்த நாவை கரெக்டா சொல்றதுனால நமக்கு அந்த மலையாளத்துல ஒரு இனிமை இருக்கும். அவங்க அதை சரியா சொல்றாங்க, அவ்வளவுதான். நம்மளும் சொல்ல நமக்கு தமிழ்லயே அந்த இனிமை வந்துடும். எதுக்கு சொல்ல வந்தேன், இத மாதிரி லா 3 லா இல்ல, லா ரா நா எங்க இருக்கும் அந்த இடத்துல நாக்க வச்சா, நுனி நாக்க வச்சா லா. கொஞ்சம் மேல ஒரு 30 டிகிரில வச்சோம்னா லா. 90 டிகிரில கொண்டு போய் பட்டும் படாமலும் இருந்ததுன்னா ழா. நம்ம நாக்கை எங்க வைக்கிறோங்கிறதுல கவனம் கொடுத்துட்டாலே அந்த எழுத்து உச்சரிப்பு தானா வந்துடும். ஆக்சுவலா பொனட்டிக்ஸ் சொல்லுவாங்க. எனக்கே என்னுடைய ஒரு சித்தப்பா என்னுடைய சின்ன வயசுல வாழைப்பழம் சொல்ல வைக்கிறதுக்கு தலையிட முயற்சி பண்ணாரு. அவரால் முடியல, தோத்து கைவிட்டார். அப்புறம் நான் காலேஜ்ல இங்கிலீஷ் பொனட்டிக்ஸ் படிக்கும் போதுதான் எனக்கு அது ஒரு ஐடியா கிடைச்சது, எப்படி ழாவை உச்சரிக்கிறது அப்படின்னு. அப்புறம் நானாவே அதை பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தமிழ் ஆசிரியரும் காலேஜ்ல அது சம்பந்தமா ஏதோ பேசினாருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த தானா விஷயம் அவர் தான் எனக்கு சொன்னார். நம்ம சரியா சொல்றதுல இப்படி வரணுங்கிற விஷயம் அவர் சொன்னாரு. மேற்கொண்டு அதை வச்சு நான் அந்த ழாவை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்போ இத மாதிரியும் நமக்கு எழுத்துக்கள்ல வந்து அது உச்சரிக்கிற இடத்த வச்சு ஒரு கூட்டம் பண்ணுவாங்க, அல்லது அதனுடைய மாத்திரையை வச்சு ஒரு கூட்டமா பண்ணுவாங்க, குறில் நெடில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படி பல விதமாக பிரிப்பாங்க. இதுல ஒத்த எழுத்துக்கள் பொதுவா சேர்ந்து வரும். அதுல இந்த தா சொல்றது மாதிரி சொல்லணும், ஆனா காத்தை தடுக்காம ஃப்ரீயா விட்டுறணும். விட்டா ஷா. சிவன், தேசம், பாசம், சயனம், இந்த மாதிரி வார்த்தை எல்லாமே இந்த ஷால அடங்கிடும். சாவை சொல்லணும், ஆனா காத்தை ஃப்ரீயா விட்டுறணும், அடக்கி வைக்க கூடாது. சாவினுடைய இடத்துலதான் ஷா வரும், காத்த ஃப்ரீயா விட்டா. அதே மாதிரி தாவினுடைய இடத்துலதான் சா வரும், சரஸ்வதி சா வரும். ஆனா தா மாதிரி நாக்க வச்சுட்டு காத்த ஃப்ரீயா விட்டுறோம். அப்ப சா, நாக்கு இப்படி கிடைமட்டமா இருந்து சா, நாக்கு கொஞ்சம் மேல போய் அன்னத்துல தொட்டு சொன்னா ஷா. இதுவே டா சொல்றது மாதிரி மேல அன்னம் வரைக்கும் போயிட்டு தொடாம காத்த வெளியே விட்டோம்னா, டா சொல்றது முயற்சி பண்ணணும், காத்த வெளியே விட்டோம்னா ஷா. ஷண்முக ஷகாரான்னு சொல்லுவாங்க. ஷண்முக ஷகாரெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் இல்ல, ஷானே சொன்னா போறோம். நம்ம சரியா உச்சரிக்காத போது இப்படி எல்லாம் நமக்கு வாழைப்பழத்துக்குள்ள பழம் அப்படின்னு சொல்லணும். அத மாதிரி இந்த இடத்துல சா ஷா ஒரே இடத்துல வர்றதுனால விசர்க்கத்துக்கு பிறகு சா வந்தா அது ஷாவா மாறிடும், விசர்க்கத்துக்கு பிறகு தா வந்தா அது சாவா மாறிடும், விசர்க்கத்துக்கு பிறகு டா வந்தா அது ஷாவா மாறிடும். இப்ப நமக்கு தண்ட நீதிஷ்டன்னு வரக்கூடிய இடத்துல எல்லாமே இதுதான் ரூல்ஸ். அந்த சா வர்றது வந்து ஷாவா மாறிடுது, விசர்க்கம் வந்து அந்த ஷாவா ஈஷாட்டு மாறிடும். அது 2 புள்ளி. ஆமா, ஹிந்தியில அது வராது, சமஸ்கிருதத்துல வரும். அந்த விசர்க்கத்துக்கு சில பர்பஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல செமிகோலன் சொல்லுவாங்களா, இல்ல கோலனா, கோலன் அத மாதிரி போடுறது. அது சமஸ்கிருத விசர்க்கம் பேர். அது மாதிரி மேல ஒரு புள்ளி வைப்பாங்க சமஸ்கிருதத்துல, அதுக்கு வந்து அனுஸ்வாரகன்னு பேர். அந்த ரெண்டையும் ஆவு கூட சேர்த்து எழுதினா உண்மையிலே அது எந்த உயிரெழுத்து கூடயும் போய் சேரும். எழுதி படிப்பிக்கும் போது ஆவு கூட எழுதி காமிப்பாங்க. என்னுடைய சமஸ்கிருத கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் எல்லா எழுத்து கூட அதை சேரும்போது எப்படி உச்சரிக்கணும்னு காட்டியிருப்பேன். புக்கில் ஆ மட்டும் தான் போட்டிருப்பாங்க, நான் எல்லா எழுத்தையுமே எழுதி இப்படி இப்படி வரலாம் அப்படின்னு காட்டியிருப்பேன். ஏன்னா அது வந்து 2 புள்ளியா இருக்கிறதுனால அதை உச்சரிக்கிறது சிரமம். இப்போ வேற ஒரு எழுத்தோட சேர்த்து காமிக்கிறதுக்காண்டி ஆவோட சேர்த்து காமிப்பாங்க. ஒரு புள்ளி இருக்கிறதுனால தனியா இம்முன்னு உச்சரிக்கிறதுக்கு சிரமங்களால ஆவை போட்டு அம்முன்னு உச்சரிச்சிருவாங்க, அகன்னு உச்சரிப்பாங்க, அம்முன்னு உச்சரிச்சு காட்டுவாங்க. ஆனா எந்த உயிர் எழுத்தோடையும் அந்த ரெண்டும் வரலாம். அனுஸ்வாரம் விசர்க்கம் 2க்கும் பேரு.
இம்மு மாறி அனுஸ்வாரமா மாறும். இம்மு வேற, அனுஸ்வாரம் வேற. அடுத்தது சம்வரண மாத்திரம் ஹி த்ரயி லோக யாத்ரா விதக இது. அப்ப முதல் வரியில அந்த மதத்துக்காரங்களுடைய கொள்கையை சொல்லிட்டு அடுத்த வரியில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. 2வது 3வது வரியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான். ஏன் வேத ஆன்வீக்ஷிய விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அது வேதத்துக்குள்ள அடக்கம் தானே, வேதத்தினுடைய ஒரு சிறப்பு பகுதி தானே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி வார்த்தா தண்ட நீதி செய்தி பாரகஸ்பத்தியாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை அடுத்த வரியில சொல்றாரு. சம்வரண மாத்திரம் ஹி த்ரயி லோக யாத்ரா விதக. உலக வாழ்க்கைய தெரிஞ்சவங்க, விதகன்னா தெரிஞ்சவங்க, யாத்திரானா பயணம், லோக யாத்திரானா உலக பயணம் தெரிஞ்சவங்க. சம்வரண மாத்திரம் ஹி, வரணம்னா தேர்ந்தெடுக்கிறது, சம்வரணம் அப்படிங்கிறது உலக யாத்திரைக்கான இது விஷயம் மட்டும் தானே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. அது நாம போன வகுப்புல அது ஒரு பிற்சேர்க்கை தானே, அப்ரிட்ஜ்மெண்ட் அல்லது ப்ரீடெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மேனுவல் அப்படிங்கிற அர்த்தத்துல பார்த்தோம். அதனால உலக வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிற ஒரு மேனுவல் தானே வேதம். அதனால அது தேவையில்லைன்னு அதுக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுக்கல. இவங்க அதை வேண்டாம்னு சொல்றவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே ஆஸ்திகர்கள் தான். வேதத்தை மறுத்தா அவங்க நாஸ்திகர்கள் ஆயிடுவாங்க. நமக்கு நாஸ்திகர்கள்னா பொதுவா மக்கள் மத்தியில ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, கடவுள் இல்லைன்னு சொன்னா நாஸ்திகர்கள். அப்படி கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொன்னா நிரீஸ்வரவாதின்னு பேர். ஈஸ்வரவாதினா கடவுள் உண்டுன்னு சொல்றாங்க, நிரீஸ்வரவாதினா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க. அவங்களுக்கு நாஸ்திகர்கள்னு பேர் கிடையாது. நம்ம பரம்பரையில வேதம் சொல்றத ஒத்துக்கணும்னு சொன்னா அதுக்கு வேதத்துக்கு பிராமாண்யத்துவம் அஸ்தி அப்படின்னு சொன்னா. பிராமாண்யத்துவம்னு என்ன அப்படின்னா, இது என்ன நிறம்னு சொல்றதுல கண்ணுக்கு தான் பிராமாண்யத்துவம். காது என்ன நிறம்னு சொல்லாது, மூக்கு சொல்லாது, அல்லது தோல் சொல்லாது. என்ன நிறம்னு சொல்றதுல கண்ணுக்கு தான் பிராமாண்யத்துவம், கண்ணுக்கு தான் அதிகாரம். அது மாதிரி இது என்ன மாதிரி ஒலி, புல்லாங்குழலா, வீணையா அல்லது மிருதங்கமா அப்படின்னு சொல்றதுல காதுக்கு தான் பிராமாண்யத்துவம், காதுக்கு தான் அதிகாரம். அது அதனுடைய ஸ்பியர், அதனுடைய அதிகாரத்துக்கான ஆட்சி பண்ணக்கூடிய இடம். அப்ப இப்படி ஒலிக்கு காது, ஒளிக்கு கண்ணு, சுவைக்கு நாக்கு, மனத்துக்கு மூக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் அதுதான் ராஜா, அதுதான் டிசைடிங் அத்தாரிட்டி. இந்த டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறதுக்கு தான் பிராமாண்யத்துவங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். அப்போ வேதத்துக்கு தான் கடவுள் விஷயத்துல பிராமாண்யத்துவம் உண்டு. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன், கேட்டு தெரிஞ்சுக்குவேன், மனத்து தெரிஞ்சுக்குவேன், இல்ல லேப்ல டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்குவேன், இப்படி எல்லாம் கிளம்புனா அவங்கள நம்ம ஒத்துக்கிறது இல்லை. கடவுள் விஷயத்துல வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல். வேற யாரும் அதுல குறுக்க மூக்க நுழைக்க முடியாது. அவங்களுக்கு அந்த அவங்களோட ஏரியா கிடையாது. இப்படி யாரு நம்புறாங்களோ அவங்களுக்கு நாம பிராமாண்யத்துவம் அஸ்தின்னு சொல்றதுனால ஆஸ்திகர்கள்னு சொல்றோம். இதுவும் தத்திதம் தான். அஸ்தியை சொல்லக்கூடியவர்கள் ஆஸ்திகர்கள். ஆமா, ந அஸ்தி வேதமாவது பண்ணாத ஒரு குப்பை, அது பெரிய யார என்னவோ சொல்லி வச்சா நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ந அஸ்தின்னு சொல்றவங்களுக்கு நாஸ்திகர்கள்னு பேர். பொதுவா நம்ம நாட்டுல ஜைனர்கள், பௌத்தர்கள், அப்புறம் சாருவாக்கர்கள், இப்படி சில பேரு வேதத்தை மதிக்க மாட்டாங்க. வேதத்தை மதிக்காத இவங்களை தான் நம்ம நாஸ்திகர்னு சொல்றோம். முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இந்த மாடர்ன் இன்னைக்கு உலகம் மாறியாச்சு. விவேகானந்த சாமி சொல்லுவார், இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்துக்கள்னு சொல்றாங்க. அந்த காலத்துல சரியா இருந்தது. சிந்து நதிக்கு இந்த பக்கம் உள்ளவங்கிற அர்த்தத்துல ஹிந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. சா அவங்க வாயில வராதனால ஹான்னு போட்டாங்க. அது இந்துக்கள்னு ஆச்சுது. அன்னைக்கு இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி பண்பாட்டோட கலாச்சாரத்தோட இருந்ததுனால சரிதான். இன்னைக்கு வேற பல பேர் வந்தாச்சு. உலகம் மாறி, நாட்டுடைய அமைப்பு மாறியாச்சு. அதனால இன்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா சிந்து மதிக்கத்தவங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரே கருத்தோட்டம் உள்ளவங்க இல்லை.
இயேசுவை கும்பிடுறவங்க இருக்காங்க, அல்லாவை கும்பிடுறவங்க இருக்காங்க, அது அல்லாத மத்தவங்களும் இருக்காங்க. அப்ப அதனால இன்னைக்கு இவங்களை ஹிந்துக்கள்னு சொல்றதை விட வைதிகர்கள்னு சொல்லலாம். பழும்பூட்டு அல்மோரான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல இந்த இதை விவேகானந்தர் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு இந்தியாக்காரங்களை ஹிந்துக்கள்னு சொல்றதை விட, ஏன்னா ஹிந்துக்கள்னா முஸ்லீம் கிறிஸ்தவர்களையும் குறிக்கும், அதனால வைதிகர்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வேதத்தை பின்பற்றுறாங்க, அதனால வைதிகர்கள்னு சொல்லலாம். அதை விட முக்கியமா இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா வேதாந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால இவங்கள வேதாந்திகள்னு கூட சொல்லலாம். இல்ல இவங்க பரம்பரையா வந்து இருந்துகிட்டே இருக்காங்க, அதனால சனாதனிகள்னு சொல்லலாம் அப்படின்னு விவேகானந்த சாமி ஆல்டர்னேட்டிவ் நேம் சொல்றாரு. இன்னைக்கு இந்தியாவில் உள்ளவங்களுக்கு இந்த பேர் தான் பொருத்தமா இருக்கும். அதாவது ஹிந்துக்களை பிரிச்சு அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேர் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வேதத்துக்கு பிராமணியத்துவம் இல்லைன்னு சொன்ன கூட்டத்துல சாருவாக்கர்கள் ஒரு குரூப் உண்டு. சாருன்னா இனிமையா பேசுறோம். கடனை வாங்கியாவது நெய்ய குடி, கடனை திருப்பி கொடுக்கணும்ல. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? செத்த பிறகு வந்து அவன் கேட்க போறாரா? இந்த மாதிரி டயலாக் பேசுற ஆசாமிகள் யாரோ இவங்களுக்கு சாரு வாக்குன்னு பேர். அதாவது செத்த பிறகு ஒண்ணுமே கிடையாது, இங்க இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம், உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம், அதுக்கு பிறகெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால கடனை வாங்கி தின்னுக்கிட்டு செத்து போயிடு, கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம்ல, அவன் மேல வந்து கேட்கவா போறான். இந்த மாதிரி லாஜிக் எல்லாம் பேசுற ஆசாமிகளுக்கு சாரு வாக். பேசுறது கேட்க நல்லா இருக்கு. என்ன மதுரை மீனாட்சி உனக்கு இருக்கடி வயிற மூக்குத்தி, என்னது இந்த மாதிரி சில டைலாக். ஒரு சித்தர் பாட்டை கூட சொல்லுவாங்க, நட்டகல்லும் பேசுமோ 4 புஷ்பம் ஜாத்தியே. இந்த டயலாக் எல்லாம் கேட்கறது ரொம்ப லாஜிக்கா தெரியும். அது முக்கியமா இந்த டீனேஜர் ரொம்ப கவரும். ஏன்னா டீனேஜுக்கு அறிவு கொஞ்சம் மட்டமா இருக்கும், அதனால அவங்களுக்கு இது நல்லா பிடிக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு புரியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேற நிறைய விஷயங்களை கொண்டு வரும்போது. அப்போ இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு சாருவாக்கர்கள்னு பேர். அடுத்தது பௌத்தர்கள், புத்தருடைய ஃபாலோவர்ஸ், அவங்கள பௌத்தர்கள் சொல்லுவோம். அவங்களும் வேதத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவங்கள இருந்து இந்து மதத்தை மீட்டெடுத்துதான் ஆதிசங்கரர் செய்த முக்கியமான வேலை. அவங்க கை ஓங்கி இருந்த போது ஆதிசங்கரர் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயினர்கள், கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் ஒரே காலம் தான். முதல்ல ஜெயினர், அடுத்ததுதான் பௌத்தர்னு சொல்லுவாங்க. ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வித்தியாசத்துல அவங்க 2 பேரும், அந்த 2 மதங்களும் அவங்களும் இந்த மாதிரி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஆதிசங்கரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க 2 பேர்ட்டையும் பேசும்போது வேதத்துல இருந்து கோட் பண்ண மாட்டார், சாஸ்திரங்களை கோட் பண்ண மாட்டார். ஆனா லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணுவார். நீ சொல்றது லாஜிக்கலா சரி வராது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க கொள்கையை உடைப்பார். ஏன்னா அவங்கதான் வேதத்தை ஒத்துக்கிறது இல்லையா, அதெல்லாம் அவங்ககிட்ட அதை பத்தி பேச மாட்டார். அவங்களுக்கு வந்து நாஸ்திக தர்சனம்னு பேர். இந்த நாஸ்திக தர்சனத்துல சாருவாக்கர்கள் ஒண்ணு. சாருவாக்கர்களை பத்தி சங்கர் பேசவே மாட்டார், பேசுறதுக்கே லாயக்கு இல்லாதவன் அர்த்தம். உடம்பை தவிர ஒண்ணும் கிடையாது, உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் ஜீவன் நினைக்கிறவன், இவன் பேசுறதுக்கே லாயக்கு இல்லாத கூட்டம். அவங்கள பத்தி எங்க டிஸ்கஸே பண்ண மாட்டார். பௌத்தர்கள்ட்டையும் ஜெயினர்கள்ட்டையும் பத்தி பேசுவார். பௌத்தர்கள ஒரு 4 பிரிவு, ஜெயினர்கள 1, இப்படி 6 பேர். சாருவாக்கர்கள் 1, பௌத்தர்கள் 4, ஜெயினர்கள் 1. இந்த 6க்கும் நாஸ்திக ஷட் தர்சனம்னு பேர். 4 விதமான பார்வை. தர்சனம்னா வியூ பாயிண்ட்ஸ். அடுத்தது ஆஸ்திக ஷட் தர்சனம் இருக்கு. அதுல நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு. இந்த நியாயம் அப்படிங்கிறவங்க அணுக்களால தான் இந்த உலகம் ஆனது, அணுக்கள் கூடி வந்தது, ஒரு பிலாசபி அவங்க வச்சிருக்காங்க. அணு எப்படி கூடுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரத்யேக பிலாசபி இருக்கு. மாடர்ன் அணு தியரிக்கும் அது அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா மாடர்ன் அணு தியரிக்கு அவங்க தான் தாத்தா. அது வந்து கணாதர்ங்கிற ஒரு முனிவர் அதை உருவாக்குனாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து வேதத்துல இருந்து அவங்களுக்கு ஆதாரத்தை எடுத்து காட்டு, வேதத்துல சொல்லியிருக்கு பேர் தான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதனால நம்ம அவங்கள ஆஸ்திக தரிசனத்துல வச்சுருவோம். அவங்க கடவுளை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வைசேஷியம், பொருட்களுடைய குணங்கள் அடிப்படையில, விசேஷம் அடிப்படையில, விசேஷ குணங்கள் அடிப்படையில இந்த உலகம் இன்னென்ன குணம் சேர்ந்து இந்த குணம் வரும், அந்த மாதிரி ஒரு பிலாசபிய பண்ணவங்க. அவங்கள வந்து வைசேஷிகர்னு சொல்லுவோம்.
அடுத்தது கபிலர் அப்படிங்கிறதால சாங்கியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை சொல்லப்பட்டது. இல்ல முதல் 2 பேரும் ஒண்ணும் இல்லாததுல இருந்து உலகம் வந்ததுமா, பைபிள் மாதிரி. பைபிள், குரான், யூத மதம் எல்லாம் இந்த டைப் சேர்ந்தது. திடீதுப்புன்னு அப்படி கடவுள் இந்த பிடினாரு அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றது, ஒண்ணும் இல்லாததுல இருந்து உலகம் வந்தது அப்படிங்கிறது அசத்காரியவாதம்னு நம்ம அதை சொல்லுவோம். வரட்டும் என்றால் வந்தது, மாயாஜாலம் மாதிரி. இது நியாய வைசேஷியம். சாங்கியம் அப்படி இல்லை. அது எப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு வர முடியும்? வெறும் சட்டியில இருந்தாதான் ஒண்ணுல இருந்துதான் இன்னொன்னு வர முடியும் அப்படிங்கிறது சாங்கியர்கள். யோகம் அந்த 2 பேருடைய ஒரு வாதம். பேசிக்கா இவங்க 2 பேரும் அந்த இவங்க 2 நம்ம இப்படி குரூப் பண்ணிக்கிடுவோம். பெரும்பான்மை பற்றி அடிப்படையில் வித்தியாசம் அவங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு ஒற்றுமைகளும் இருக்கிறதுனால நியாய வைசேஷத்தை ஒரு குரூப்பா சொல்லிக்கிடுவோம், சாங்கிய யோகத்தை ஒரு குரூப்பா சொல்லிக்கிடுவோம். இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பரிணாமவாதம்னு சொல்லலாம். ஒண்ணு இன்னொன்னா பரிணமிக்குது. இது டார்வின் தியரி அப்படின்னு வச்சுக்கலாம். பூர்வ மீமாம்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ என்ன செய்ய அதுக்கு உனக்கு பலன் வரும். மழைக்கு யாகம் பண்ணியா உனக்கு மழை வரும். கடவுள் எல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட வேண்டாம். தீயில விரல வச்சா சுடணும். இந்த கடவுள் வந்து சுடுன்னு சொல்லணுமா என்ன? விரல வச்சா சுட போகுது, கடவுள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. செய்யற செயலுக்கு பலன் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்றவங்களுக்கு பூர்வ மீமாம்சகர்கள்னு பேரு. அவங்க வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை முக்கியத்துவமா எடுத்துக்குவாங்க. அதனால நீ பூஜை யாகம் பண்ணு, உனக்கு பிள்ளை வேணுமா யாகம் பண்ணு, மன வேணுமா யாகம் பண்ணு, என்ன வேணுமோ யாகம் பண்ணு, கிடைச்சிடும். சாமி என்ன கும்பிடணும்னு கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. நீ பண்ணுனா அதுக்கு பலன் கிடைச்சே ஆகும், செய்யற செயலுக்கு பலன் வந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இந்த பூர்வ மீமாம்சகர்கள். நம்ம 6வதா வேதாந்திகள். இவங்க அந்த 5 பேரையும் ஒத்துக்காதவங்க. இவங்களுடைய பிலாசபி தான் பொதுவா சங்கரர் டீல் பண்ணது. சங்கரர் மட்டும் இல்ல, மாத்வர், ராமானுஜர், ராமானுஜர் இவங்க எல்லாருமே இந்த 5ஐயும் சரியில்லைன்னு சொல்றாங்க. அந்த சரியில்லைன்னு சொல்றதுல இவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு உண்டு. இருந்தாலும் இவங்க வேதாந்திகள். இவங்க பொதுவா உபநிஷத்தை எடுத்து வச்சு டீல் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் வேற இடங்கள்ல இருந்து எல்லாம் கோட் பண்ணுவாங்க. இவங்க மெயினா உபநிஷத்துல இருந்து கோட் பண்ணுவாங்க. அதனால வேதாந்தத்துல இருந்து கோட் பண்றதுனால வேதாந்திகள் பேரு. இவங்க அது மற்றதை கண்டனம் பண்ணாமலேயே அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இருக்கட்டும், ஆனா இதுதான் அல்டிமேட் ட்ரூத், அது வந்து டெம்பரவரி ட்ரூத். சூரியன் கிழக்கே உதிக்குதுன்னு சொல்றோம், கிழக்கு உதிக்குதா என்ன, அது வந்து டெம்பரவரி ட்ரூத். அல்டிமேட் ட்ரூத் என்ன, அது உதிக்கவே இல்லை. பூமி சுழல்றதுனால அப்படி ஒரு தோட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது வேதாந்திகளுடைய. இவங்க அல்டிமேட் ட்ரூத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். சொல்ல வந்தேன், இவங்க 6 பேருமே இதுல நியாயம், வைசேஷியம், சாங்கியம், அப்புறம் பூர்வ மீமாம்சகர், இவங்க யாருமே கடவுளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இருந்தா இருந்துட்டு போட்டு, எங்களுடைய கருத்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த வேத மந்திரங்கள் அடிப்படையில் நாங்க இந்த வாதத்தை முன்வைக்கிறோம்னு அவங்களுடைய பிலாசபி கொடுப்போம். இந்த இவங்க இப்படிப்பட்ட வியூ பாயிண்ட் இவங்க வச்சிருக்கிறதுக்கு, இவங்களுடைய வியூ பாயிண்ட்டுக்கு அவங்க வேதத்துல இருந்து ஆதாரத்தை எடுக்கிறதுனால, வேதம் சொன்னா ஒத்துக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம இவங்க கிட்ட வேதத்துல அதுக்கு மாத்தி எங்க சொல்லியிருக்குன்னு காட்டி வாதம் பண்ண முடியும். நீ சொல்றது சொல்லியிருக்கு சரி, ஆனா இந்த இடத்துல இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு, இது ஒத்து போகல, அப்ப இதுதானே சரியா இருக்கணுங்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும். அதனால இவங்களை எல்லாம் நம்ம ஆஸ்திக தர்சனம்னு வச்சிருக்கோம். நியாயம், வைசேஷியம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு சொல்லுவாங்க. உத்தர மீமாம்சானா வேதாந்தத்தை டீல் பண்ற, மீமாம்சான்னா நம்பிக்கையோட அனலைஸ் பண்றது. இது பொய்யாத்தான் இருக்கும், ஃப்ராடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனலைஸ் பண்றது இல்ல, அதுல உண்மை இருக்கா இல்லையா, எது வருதோ நம்ம ஏத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டிவ் மைண்டோட அனலைஸ் பண்றது. அதுக்கு மீமாம்சான்னு பேர் சமஸ்கிருதத்துல. இவங்க அதனால வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை அனலைஸ் பண்றதுனால அவங்களுக்கு பூர்வ மீமாம்சகர்கள்னு பேரு. வேதத்தினுடைய உத்தர பாகத்தை, அதாவது வேதாந்த பாகத்தை அனலைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு உத்தர மீமாம்சா அப்படின்னு பேர். உத்தர மீமாம்சால தான் அத்வைதம், துவைதம், இஷ்டாத்வைதம் இந்த மாதிரி நிறைய வருது. இப்போ இந்த அடிப்படையில தான் நாம ஆஸ்திகர்கள், நாஸ்திகர்கள் வச்சிருக்கோம். இதைத்தான் விவேகானந்த சாமி என்ன சொல்லுவார்னா, கடவுள் இல்லை என்று அந்நிய மதங்கள் கூறும், கடவுள் இல்லை என்று கூறுபவனை நாஸ்திகன் என்று அந்நிய மதங்கள் கூறும்,
தன்னம்பிக்கை இல்லாதவனையே நாஸ்திகன் என்று நான் கூறுவேன் அப்படின்பார். இப்ப இந்த இடத்துல இதை கொஞ்சம் மிஸ்கோட் பண்ணதுனால வந்த குழப்பம் நான் நினைக்கிறேன். இப்ப உதாசன் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவன் நாஸ்திகன் சொல்லிடுவார் தமிழ்ல இந்த காலத்துல. அது வந்து விவேகானந்த சாமியுடைய இதை மிஸ்கோட் பண்றாரா இல்ல அவரே சொந்தமா அப்படி மிஸ்கோட் பண்றாரான்னு தெரியாது. அதுதான் இன்னைக்கு நம்ம மத்தியில பதிஞ்சு கிடக்கு. கடவுள் இல்லைன்னு சொன்னா நாஸ்திகங்கிறாங்க. ஆனா விவேகானந்த சாமியுடைய வாக்கியம் ரொம்ப தெளிவு. அந்நிய மதங்கள் கூறும், இஸ்லாமோ அல்லது கிறிஸ்தவமோ கடவுள் இல்லைன்னு சொல்றவனை அவங்க நாஸ்திகர்னு எடுத்துப்பாங்க. ஆனா நாம வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவன நாஸ்திகன் எடுத்துக்கிறது இல்லை. சத்தியம் இல்லைன்னு சொல்றவனை தான் நாஸ்திகன் எடுத்துக்கோம், ஆத்மா இல்லைன்னு சொல்றவனை தான் நாஸ்திகன் எடுத்துக்கோம். அதனால விவேகானந்த சாமி அந்த இடத்துல தன்னம்பிக்கை இல்லாதவனே நாஸ்திகன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றேன். விவேகானந்த சாமிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவிலேயே அந்த கருத்து இருக்குங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு. அவருடைய சரியான வேடிங் படி அப்படி கிடையாது. ஆனா நடைமுறையில இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத நாஸ்திகன்ங்கிறது மாதிரி விவேகானந்த சாமி சொன்னதாட்டு சொல்றவங்க இருக்காங்க. எனக்கு தெரியும் கண்ணதாசன் சொல்லி இருக்கிறாரு, வேற பெரியவங்க சொல்ல வாய்ப்பு. எதுக்காக வேண்டி இந்த டாபிக் கொண்டு வந்தேன் அப்படின்னா, உலக யாத்திரை உலக பயணத்துக்கு ஒரு மேனுவல் இது அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க. இவங்க யாருமே நாஸ்திகர்கள் கிடையாது. அந்த பாயிண்ட் சொல்லக்காண்டி சொல்லுவாங்க. மனு வழி வந்தவங்களாலும் சரி, அதாவது மனுஷர்களா இருந்தாலும் சரி, அல்லது பார்கஸ்பத்தியர்களா இருந்தாலும் சரி, சுக்கிர நீதிக்காரங்களா இருந்தாலும் சரி, இனி வர போறது அது. இவங்க யாருமே வேதத்தை நிராகரிக்கிறவங்க இல்லை. இந்த டாபிக்ல அதை கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்கு வித்தியாசம். இந்த டாபிக்ல அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. மனு வந்து எனக்கு தெரிஞ்சு வேதாந்தம் பத்தி அதுல டீல் பண்ணல, மனுஸ்மிருதியில டீல் பண்ணல. வேதாந்தம் மேல அவருக்கு மரியாதை உண்டு, ஆனா அதை டீட்டெயிலா அவர் டீல் பண்ணல. இவரும் பிருகஸ்பதியும் டீல் பண்ணியிருக்க மாட்டாரு. அது மாதிரி ஔஷனசர் சுக்கிரரும் டீல் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க அவமரியாதை பண்றவங்க கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்காக வேண்டி இந்த ஆஸ்தி விஷயம் சொல்லி கொண்டு வந்தேன். அடுத்தது தண்ட நீதிஹி ஏகா வித்யா. தண்ட நீதிஹி அதுல விசர்க்கம் வரும். அடுத்தது ஏகா, அந்த விசர்க்கம் வந்து ஏகாங்கிறது வந்து வர்றதுனால இர்ரா மாறி ஏ கூட சேர்ந்து ரேகான்னு மாறிடும். அது வந்து ஒரு பச்சோந்தி சமஸ்கிருதத்துல அந்த விசர்க்கம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். நான் முதல்ல ஒரு 3 கான்டெக்ட் சொன்னேன். சாத்தா, சாஷா, டாஷா, டாஷா, அது 3 கான்டெக்ட். இப்ப அடுத்த ஒரு கான்டெக்ட் வௌவல் உயிரெழுத்து வந்தா என்ன, இர்ரா மாறும். இது ஒரு கான்டெக்ட். அப்ப தண்ட நீதிஹி ஏகா வித்யா இதி ஔஷனசாஹ. இதி ஔஷ ரெண்டும் சேரும்போது இத்யௌஷ அப்படின்னு மாறிடும். ஔஷனசர்கள், உஷனஸ் அப்படிங்கிறது சுக்கிரருக்கு இன்னொரு பேரு. கவினா, உஷனா, கவினா போன இதுல பகவத்கீதையில இருக்குன்னு சொன்னேன். அவருடைய வழி வந்தவங்க அவரை பின்பற்ற ஃபாலோவர்ஸ் வந்து தண்ட நீதி மட்டும், அரசியல் மட்டும் தான் வித்யை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு போட்டு. அதுக்கு நம்ம இதனுடைய பேட்டர்ன் பார்த்தோம். அடுத்தது ரீசன் சொல்லுவாங்க. அடுத்த வரி ரீசன் சொல்றாரு. தஸ்யாம் ஹி சர்வ வித்யா ஆரம்பா. தஸ்யாம் ஹி, இந்த ஹி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஹி ஆன்ம பார்த்தோம். சர்வ வித்யா ஆரம்பா. உங்க தமிழ் புத்தகத்துல அந்த இது எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. இங்க வந்து 2 எஸ் அவகிரகம் சொல்லுவாங்க. எஸ் மாதிரி 2 இது போட்டிருக்காங்க. ஆர் நெடில் அப்படிங்கறத காட்டுறதுக்கு 2 எஸ் போட்டிருக்காங்க. சர்வ வித்யா அப்படின்னே போட்டாங்க. அதுக்கு இடையில நீங்க வேணா 2 எஸ் போட்டுக்கலாம். அப்படி எழுதுற பழக்கம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. பாரம்பரியத்துல கிடையாது, புதுசா படிக்கிறவங்களுக்கு எளிமையா இருக்கட்டும் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. 2 எஸ் போட்டுக்கிட்டா சர்வ வித்யா ஆரம்பா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கணும். அங்க ஒழிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த ஆ, ஒரு எஸ் போட்டா ஆ ஒழிச்சிருக்குன்னு அர்த்தம், 2 எஸ் போட்டா ஆ ஒழிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. சர்வ வித்யா ஆரம்பா, எல்லா வித்தைகளும் அதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. ஆரம்பாஹா.
இதுல பாத்தீங்கன்னா தண்ட நீதிக்கு அடுத்தது விசர்க்கம் வந்தபோது நான் நீதிஹி அப்படின்னு சொன்னேன். ஆரம்பாஹா விசர்க்கம் வந்தபோது ஆரம்பாஹா அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி விசர்க்கம் அதுக்கு முன்னாடி இருக்கிற வவ்வலுக்கு ஏத்தது மாதிரி மாறும். ஆ வந்தா ஆக, ஆ வந்தா ஆஹா, ஈ வந்தா இஹி, ஈ வந்தா ஈஹி, ஊ வந்தா உஹு, ஊ வந்தா ஊஹு, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. போக போக நீங்க அதை கான்டெக்ட்ல தெரிஞ்சுக்குவீங்க. பிரதிபத்தா இதி, அதுல தான் எல்லா வித்தைகளும் தொடங்குது அப்படிங்கிறது தினம் முடிவு. அதனால அதுலதான் தொடங்குது முடியுது, ரெண்டுமே இதுல போட்டிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல அப்படி போட்டிருக்காங்களா? தமிழ்ல தண்டநீதி என்னும் அரசியல் ஞானம் ஒன்று மட்டுமே வித்தை என்பது மோட்சங்களுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் அனைத்து வித்தியைகளின் ஆரம்பமும் அரசியல் மீதே ஆதாரப்படுகிறது. இதுல ஆங்கில இதுல வந்து தொடக்கமும் முடிவுமே அரசியல் இருந்து தானே அப்படின்ட்டு அவர் அதை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்ட்டு இன்னைக்குள்ள உலகம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே அரசியலை சார்ந்துதான் இருக்கு. கோவில சாமி கும்பிடணுமா வேண்டாமா, யாரு போலாம் யாரு போகக்கூடாது, எல்லாருமே அரசியலை பொறுத்துதான் முடிவெடுக்கப்படும். அது அவுசனசருடைய இது சுக்கிர நீதி படி, அவருடைய புத்தகத்து பேரு சுக்கிர நீதி, அது படி. இப்போ இந்த மாற்று கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துறாரு. சதஸ்ர ஏவ வித்யா இது கௌட்டில்யா. ஆனா கௌட்டில்யனை பொறுத்த வரைக்கும் 4 தான் வித்யா அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. பொதுவா தன்னுடைய பேரை எழுதுறவங்க சொல்ல மாட்டாங்கிறது ஒரு பாரம்பரியம் உண்டு. இவரு கௌட்டில்யருங்கிற தன்னுடைய பேரை அதுல குறிப்பிடுறாரு. இது அவருடைய பட்டமா இல்ல குல பேராங்கிறது விசாரணைக்குரிய விஷயம். கௌட்டில்யங்கிறது கௌட்டில்ய சாணக்கியர்னு சொல்லுவாங்க. சாணக்கியர் தான் அவருக்கு பிரபலமான பேர், இயற்பெயர்னு சொன்னா சாணக்கியருங்கிறது தான். இது அவருடைய விரோதிகள் கொடுத்த பட்ட பேரா கூட இருக்கலாம். ஏன்னா குடிலங்கிறதுக்கு வளைஞ்சேன்னு அர்த்தம். ரொம்ப குறுக்கு புத்தி, அவங்க போடுறதை விட 10 மடங்கு முன்கூட்டி யோசிப்பார். அதனால அவங்க அப்படி பட்டம் கூட கொடுத்திருக்கலாம். சரி. தாபிஹி தர்மார்த்தௌ, ஒரு நிமிஷம் நான் பிரிச்சு முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் சேர்த்து சொல்றேன். தாபிஹி தர்ம, அப்போ அது என்ன ஆகும், அந்த விசர்க்கம் வந்து அடுத்தது தா மென்மையான எழுத்து வர்றதுனால இருன்னு மாறிடும். உயிரெழுத்து வந்தாலோ மென்மையான எழுத்து வந்தாலோ அது வந்து இருன்னு மாறிடும். அப்ப தாபிஹி தர்மன் சேரும்போது தாபிர் தர்மன் மாறிடும். தர்ம அர்த்த ரெண்டும் சேரும்போது தர்மார்த்த, அது தீர்க்க சந்தின்னு சொல்லுவாங்க. 2 ஆவும் சேர்ந்து ஆன்னு மாறிடும். தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. தமிழ்ல வந்து 1 கூட்டல் 2 1 கூட்டல் 1 2, 1 கூட்டல் 2 3, 2 கூட்டல் 2 4. அதாவது தமிழ்ல மாத்திரையை வச்சு சொல்றேன். ஆ அப்படின்னா ஒரு மாத்திரை, ஆன்னா 2 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை. அந்த எழுத்துக்கள் சேரும்போது அந்த மாத்திரையை மெயின்டைன் பண்ணும். தமிழ்ல 1 கூட்டல் 1 ஆவும் சேர்ந்தா ஆன்னு வரும். ஆவும் சேர்ந்தா ஆன்னு 3 மாத்திரையா வரும். அப்படி 3 மாத்திரை சொல்ல முடியாத இடங்கள்ல ஒரு வேலை பண்ணிக்குவாங்க. என்னன்னா, உதாரணத்துக்கு அக்கர முதல எழுத்து எல்லாம்னு வரணும். இப்போ முதல்ல ஒரு ஆ இருக்கு, அடுத்தது ஏ இருக்கு, 1 1 2 வரணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அக்கர முதல வெழுத்தெல்லாம் வாவோ யாவோ இடையில வந்து அந்த எழுத்தோட சேர்ந்து சில சமயங்கள இப்ப தலை எழுத்துன்னு வரும்போது யா வரும். உடம்படுமைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தலை எழுத்துன்னு மாறும். முதல்ல எழுத்துன்னு வரும்போது முதல்ல வெழுத்து வா வரும். இப்படி அந்த மாத்திரைய மெயின்டைன் பண்ணுவாங்க தமிழ்ல. ஆனா சமஸ்கிருதத்துல அப்படி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க.
நீங்க ஆ கூட்டல் ஆனாலும் ஆதான், ஆ கூட்டல் ஆனாலும் ஆதான், ரெண்டு மாத்திரம் தான். ஆ கூட்டல் ஆனாலும் ஆதான். அதுல இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது முந்தின இதுல சர்வ வித்யா ஆ நெடில் இருக்கு, ஆரம்பா ஆ நெடில் இருக்கு. வரி வந்து 7வது வரி. ஆமா, அந்த இடத்துல பாருங்க, உங்க புக்ல என்ன போட்டாங்க? வித்யாரம்பான்னு தான் போட்டிருந்தாங்க. ஒரே ஆ தான் எடுத்துக்கிட்டாங்க, உள்ளுக்குள்ள 2 ஆ ஒழிச்சிருக்கு. இது சமஸ்கிருதத்தினுடைய ஒரு பாணி. அதனால தர்ம அர்த்தவுலயும் அதே மாதிரி தர்மார்த்தவ். ஆனா இந்த இடத்துல ரெண்டும் குறில் தான், அதனால பெரிய வித்தியாசம் நமக்கு தெரியாது. தர்மார்த்தா இல்ல. இனி சமஸ்கிருதத்துல இருமை அப்படின்னு ஒண்ணு உண்டு, நான் அது போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது தர்ம அர்த்த ரெண்டுங்கிறதுனால தர்ம அர்த்தவ் அப்படின்ட்டு மாத்திட்டாங்க இருமைக்காக வேண்டி. அப்புறம் கேட்டவுடனே நமக்கு அது இருமை வார்த்தை ரெண்டையும் சேர்த்ததுனால சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கும். தர்ம அர்த்தவ் எத்து அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. ஆனா அடுத்தது வா வந்ததுனால அது எது அப்படின்னு மாறிடும். தமிழ்ல அந்த வித்தியாசம் தெரியாது, சமஸ்கிருதத்துல அது எத் அப்படிங்கிற வார்த்தை எது அப்படின்னு மாறிடும், வித்யாங்கிற வார்த்தை வர்றதுனால. எது வித்யாத். அதே மாதிரி தது, தத்துங்கிறது ததுன்னு மாறிடும். தது வித்யானாம் வித்யாத்வம். எதை வித்யான்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏன் இப்படி எடுத்தேங்கிறதுக்கு அடுத்தது இவர் ரீசன் கொடுக்குறாரு. சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நம்ம இப்ப இங்கிலீஷ்ல வந்து he failed in the examination because அப்படின்னு தொடங்குவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே ஸ்டைல் ரீசன் அடுத்தது கொண்டு வராரு. வித்யா அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? தது வித்யானாம் வித்யாத்வம். வித்தைகளுடைய கல்வியினுடைய தன்மை எது அப்படின்னா, தாபிகி எதன் மூலமாக தர்ம அர்த்தம், தர்ம அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறோமோ, எது வித்யா, எது மூலமாக தர்ம அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதை வித்தியன்னு எடுத்துக்கலாம். வேதத்தின் மூலமா நம்ம தர்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் தானே, அதனால வேதத்தையும் எடுத்துக்கிற வேண்டியதான், தத்துவ ஞானத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான், வார்த்தா அதையும் எடுத்துக்க வேண்டியதான். அப்படிங்கிறது இப்படி எதுல எல்லாம் தர்ம அர்த்தம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாம வித்யான்னு எடுத்துக்கலாம். இதுல எது மூலமால நம்ம தர்ம அர்த்தம் கத்துக்குவோமோ அதை எல்லாத்தையுமே வித்தியன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு வித்தியைக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டு, இந்த டெபினிஷன் அடிப்படையில நான் நாளையுமே வித்யான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. அடுத்தது நான் இன்னைக்கு என்ன தெரியாமலே லேசா இன்னைக்கு தொடங்கிட்டேன், இதுதான் இன்னைக்கு டாபிக், எனக்கு ஞாபகம் இல்லது. சாங்கியம் யோகோ லோகாயதம் ச இதி ஆன்வீக்ஷிகி. தத்துவ ஞானம்னு ஒரு டாபிக் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை பத்தி விரிவா பார்க்கல. அதனுடைய விரிவு சொல்றாரு. ஆன்வீக்ஷிக்கினா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ண போறாரு. சாங்கியம் யோகக, அந்த யோகக அடுத்தது சொன்னேன் இல்லையா, ஆவுக்கு பிறகு விசர்க்கம் வந்தா அடுத்து புதுசா ஒண்ணு சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் விசர்க்கத்துக்கு பிறகு உயிரெழுத்தோ மென்மையான எழுத்தோ வந்தா இர்ரா மாறுன்னு சொல்லியிருந்தேன், 19 சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு விதிவிலக்கு. ஆங்கிற எழுத்துக்கு பிறகு மட்டும் வந்தால், மீதி எழுத்தெல்லாம் இருதான், ஆங்கிற எழுத்துக்கு பிறகு விசர்க்கம் வந்தால் அந்த விசர்க்கம் ஓவா மாறிடும். ஃபாலோ பண்றது உயிரெழுத்தோ அல்லது சாஃப்ட் எழுத்தோ இருக்கலாம். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹார்ட் எழுத்துக்கு வேற ஏதோ ரூல்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் அது இது வரைக்கும் சொல்லல, கான்டெக்ஸ்ட் வரல, அதனால சொல்லல. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக நாராயணாய ஓன்னு மாறிடுது, நமோ நாராயணாய அப்படின்னு மாறுது. அதான் அந்த கான்டெக்ட். அகரம் வந்து ஓவா மாறுறதுக்கு உதாரணம் நமோ நாராயணா. அது அப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா அந்த கான்டெக்ட் வரும்போதும் ஞாபகம் வைக்கிற ஈஸியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல யோகக அப்படிங்கிறது யோகோன்னு மாறி இருக்கு. உண்மையிலே அது வார்த்தை வந்து யோகக.
சாங்கியம், யோக, லோகாயதம். லோக ஆயத்தம்ங்கிறது லோகாயதம். ச இதி ஆன்வீக்ஷிகி. இது இதெல்லாம் கூட சேரும். சாங்கியம், யோகோ, லோகாயதஞ்ச இத்தியான்வீக்ஷிகி அப்படின்னு தான் பொதுவா சமஸ்கிருதத்துல எழுதுவாங்க. எனக்கு கொஞ்சம் பிரிச்சு போட்டிருக்காங்க. உங்க தமிழ்ல கொஞ்சம் பொதுவா நல்லாவே பிரிச்சு போடலாம், அதனால பிரச்சனை இருக்காது. ஆன்வீக்ஷிகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுல சாங்கியம் இருக்கும், யோகம் இருக்கும், லோகாயதம் இருக்கும் அப்படின்ட்டு. இதுல லோகாயதம்ங்கிறத ஏத்திசமா அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல. அந்த ஏத்திசம் அப்படிங்கிறதுலயும் சில பிரச்சனை இருக்கு. வெளிநாட்டுக்காரங்களுடைய ஐடியா வேற, நம்ம ஐடியா வேற. தீயிசம் அப்படின்னா ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இதுல சொல்லி இருக்கிறதான் சரின்னு சொன்னா தீயிசம். பைபிள் சொல்லிதான் சரி, குரான் சொல்லிதான் சரி. அதுக்கு ஆப்போசிட், அந்த புக்கை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா ஏத்திசம். இப்ப சரி, நம்ம அப்ப வேதம் சொல்றதுதான் சரின்னு சொல்றோம், நம்மளும் ஏத்திசமானா கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சங்கரர் பாஷ்யத்துல ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு, ஸ்ருதி வேதத்துல சொல்லியிருக்கணும், அடுத்தது தர்க்கம், அதாவது லாஜிக். ஸ்ருதி நியாயம்னு சொல்லுவாங்க, அதை தர்க்கம்னு எடுத்துக்கலாம். லாஜிக்கும் ஒத்து வரணும். God is formless, he is in heaven அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். கடவுளுக்கு உருவம் கிடையாது, he is in heaven. ஆனா அவரு ஆம்பளை தான். உருவம் இல்லாத ஆள ஆம்பளைன்னு எப்படி கண்டுபிடிச்சார்? இது லாஜிக்கு ஒத்து வரல. பகலும் இரவும் ஆனது, 1ஆம் நாளானது, பகலும் இரவும் ஆனது, 2ஆம் நாளானது, 3ஆம் நாளானது, 4வது நாள். பகலுக்கு என்று ஒரு நட்சத்திரத்தையும் இரவுக்கு என்று ஒரு நட்சத்திரத்தையும் படைத்தார். சூரியனே இல்லைன்னா எப்படி 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்லாம் வச்சுக்கிறோம்? இது இல்லாஜிக். அதான் விவேகானந்த சாமி அழகா சொல்லுவார். பொதுவா டீனேஜுக்காரங்களுடைய மென்டாலிட்டி அல்லது இந்த பௌத்தரிவாதின்னு சொல்றவங்களுடைய மென்டாலிட்டி அப்படின்னா, லாஜிக்கு ஒத்து வருதா இல்லையான்னு பார்ப்போம். அவங்க லாஜிக்கு ஒத்து வரலைன்னா அது கிடையாதுன்றாங்க. அதனால விவேகானந்த சாமி எச்சரிக்கையாக இது பயன்படுத்துவாரு. ஒரு விஷயம் லாஜிக்கா இருக்கலாம், அல்லது எபோவ் லாஜிக்கா கூட இருக்கலாம். நம்முடைய லாஜிக்கு அப்பாற்பட்டிருக்கலாம். நான் பார்த்த யானை எல்லாம் கருப்பு, அதனால உலகத்துல எல்லா யானையும் கருப்புன்னு சொல்ல முடியாது. ஆப்பிரிக்கால வெள்ளை யானை இருக்கு, சாஸ்திரங்கள்லயும் ஐராவதம்னு வெள்ளை யானையை பத்தி சொல்லியிருக்கு. இந்த யானைக்கு 4 கொம்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரிஜினலா இப்ப ஆப்பிரிக்கால இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப சாஸ்திரத்துல ஏதோ ஒரு பழைய அறிவை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஹம்சபட்சியை பற்றி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அதுவும் இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம யாழின்னு ஒரு கோவில் எல்லாம் வரைஞ்சு சிலைகள், சிற்பங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இன்னைக்குள்ள டிராகன், அந்த டைனோசர்லாம் கிட்டத்தட்ட அது மாதிரி. அப்ப இத மாதிரி ஒண்ணு இருந்திருக்கலாம், நமக்கு இது வரைக்கும் எவிடன்ஸ் கிடைக்கல, நமக்கு தெரியல, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இது சொல்ல எபோலாஜிக்காவும் இருக்கலாம், லாஜிக்கா இருக்கலாம், இல்ல எபோலாஜிக்கா இருக்கலாம், ஆனா இல்லாஜிக்கா இருக்கக்கூடாது. அப்போ இது இல்லாஜிக். 4வது நாள் தான் சூரியனை படைச்சாரு. அதுக்கு முன்னாடியே தாவரம் எப்படி ஒளிச்சேர்க்க படிச்சுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடியே 1-2 நாள், இரவும் பகல் எல்லாம் 1-2 நாளெல்லாம் ஆயிடுது. அப்ப இது இல்லாஜிக். அப்போ ஒரு விஷயம் இல்லாஜிக்கா இருக்கக்கூடாது. சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கணும், இல்லாஜிக்கா இருக்கக்கூடாது, அனுபவத்துக்கு முரணாகக்கூடாது. ஸ்ருதி, யுக்தி, அனுபவங்கிறது சங்கருடைய வார்த்தை. ஸ்ருதி லாஜிக்கு அவரு பயன்படுத்துற வார்த்தை, யுக்தி அனுபவம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருந்து லாஜிக் படியும் சரியா இருந்து, அது இல்லாஜிக்கா இல்லாம இருந்து, ஒரு இல்லாஜிக்கா எவ்வளோ லாஜிக்கா இருக்கலாமே, அப்ப லாஜிக்குள்ள நிக்காது. அப்ப எவ்வளவு லாஜிக்கா இருந்ததுன்னா அனுபவத்துக்கு ஒத்து போகணும். இப்போ வேதத்துல இலை நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பூர்வ மீமாம்சர்கள் மாதிரிப்பட்ட ஆசாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்துல சொல்லியாச்சு இலை சிவப்பு தான் அப்படின்னா ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சங்கரர் சொல்லுவாரு, அது குரோட்டன்ஸ் செடியை பத்தி சொல்லியிருக்குப்பா, எல்லா இலையும் சொல்லல, நீ அது குரோட்டன்ஸ் செடின்னு மனசிலாக்கிக்கோ அப்படின்பாரு. ஏன்னா அதுதான் லாஜிக்கு பொருந்தும், அனுபவத்துக்கும் பொருந்தும்.
வேதத்துல பச்சை நின்னா பச்சையில இன்னிலிருந்து சோப்பு நிறம் மாத்திரும் சொல்லிடக்கூடாது. இலை பச்சை தான், அந்த இடத்துல டோட்டல் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத லாஜிக்கு அனுபவம் பொருந்தும். அப்ப இப்படி வேதத்துல சொல்லி இருந்தாலும் சங்கரர் அர்த்தம் எடுக்கும் போது யுக்திக்கும் அனுபவத்துக்கும் பொருத்தமான அர்த்தமா எடுத்துட்டு வருவார். வேதத்துல சொல்லி இருக்குங்கிறதுக்காண்டி லிட்டரலா எடுக்க மாட்டார். இது சங்கருடைய ஸ்டைலுடைய வித்தியாசம். அதனால்தான் இன்னைக்கு உலக அளவுல சயின்டிஸ்ட் மத்தியில, அறிவாளிகள் மத்தியில அத்வைதம் நிக்குது. உலக அளவுல அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க லாஜிக்கும் ஒத்து போறது மாதிரி பார்த்துக்குவாரு, அனுபவத்துக்கும் ஒத்து போற மாதிரி பார்த்துக்குவார். வேதத்தை சொல்லி இருக்கிறதுக்காண்டி லிட்டரலா அவருக்கு எதையும் அர்த்தம் எடுக்க மாட்டார். அதனால ஏத்திசம் அப்படின்னு வரும்போது நாமளும் புஸ்தகத்தை படித்தான் எடுத்துக்கிறோம், வேதத்தை தான் பிரமாணம்னு சொல்றோம். ஆனா நம்ம யுக்தி அனுபவத்தையும் சேர்த்து கணக்குல எடுத்துக்கோம். அதனால நம்மள தீயிஸ்ட்னு சொல்ல முடியாது வெஸ்டர்ன் டெபினிஷன் படி. அப்போ வேதத்தை ஒத்துக்கிடாதவங்க எல்லாம் ஏத்திஸ்ட்னு சொல்ல முடியாது. நீ அடுத்தது நாஸ்டிக் அக்னாஸ்டிக்னு ஒண்ணு இருக்கு. அது ஒருவேளை சமஸ்கிருதத்துல இருந்து வந்த வார்த்தையா இருக்கலாம். ஞா அப்படின்னா அறிந்தவன், அறிவாளி, பண்டிதன். ஞாஸ்டிக்னா சாஸ்திரங்களை, கடவுளை அறிஞ்சவன். அக்னாஸ்டிக் அதை அறியாதவன். அக்னாஸ்டிக்ங்கிறதும் நம்பிக்கை இல்லாதவன், நாஸ்திகர்கள் அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது ஓரளவுக்கு நம்ம கான்செப்டுக்கு ஒரு ஒத்து வரக்கூடிய வார்த்தை அக்னாஸ்டிக் அப்படிங்கிறது. இதுல வந்து லோகாயுதாங்கிறது இவங்க கொஸ்டின் மார்க் போட்டு ஏத்திசம்ங்கிறது கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல. உங்க புத்தகத்துல என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க? அந்த ஒரு அப்படிதான் போட்டிருக்காங்க, அப்படிதானே? சரி. இப்ப நான் இதை பத்தி என்னுடைய கூடுதல் கருத்துக்களை சொல்லிடுறேன். இப்போ சாங்கியம் அப்படிங்கிறது யோகம் அப்படிங்கிறது ஒரு குரூப் பண்ணலாம்னு சொன்னேன். ரெண்டு தான். ஒண்ணு வந்து தியானம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்றது, அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடியது. சாங்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க சங்கியா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. அவங்க வந்து இத்தனை இத்தனை விஷயங்கள் உண்டு, இத்தனை விஷயங்களுடைய சேர்க்கையினால் இப்படி எல்லாம் வரும், இன்னும் ஒரு பிலாசபி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கெமிஸ்ட்ரியும் வைசேஷியும் ஒத்து போகும், அட்டாமிக்கும் நியாயமும் ஒத்து போகும் கொஞ்சம். இந்த சாங்கியம் வந்து அதுல வந்து நிரீஸ்வர சாங்கியம், சேஸ்வர சாங்கியம் பிரிக்கிறவங்க இருக்காங்க. அதாவது கடவுள் உண்டுன்னு ஒத்துக்கொள்கிற சாங்கியர்கள், கடவுள் ஒத்துக்கொள்ளாத சாங்கியர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல அப்படி பிரிக்கிறதும் உண்டு. சில பேரு இல்ல சேஸ்வர சாங்கியம்ங்கிறதும் யோகம்ங்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா யோகத்துல கடவுள் சாங்கியம் மாதிரியே சொல்லிட்டு வந்து கடவுளை ஒத்துக்கிட்டா அது யோகம். அதனால சேஸ்வர சாங்கியங்கிறது யோகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இதுல நமக்கு பகவத்கீதை படிக்கிறதுனால ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த தகவலை சொல்றேன். மறுபடியும் இந்த கான்டெக்ஸ்டுக்கு திரும்ப முக்கியம் கிடையாது. ஆனா பகவத்கீதையில ஒரு சாங்கிய யோகம் இருக்கு. அந்த சாங்கியத்துக்கு இந்த சாங்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற அர்த்தத்துல சொல்றேன். அங்க சாங்கியம்னா என்னன்னா சம்யக் கியாயதே இது சாங்கிய. இவங்க வந்து எண்ணிக்கை அடிப்படையில இருக்கிறதுனால சாங்கியர்கள்ங்கிற பேர் இவங்களுக்கு வந்தது. அங்க எப்படின்னா தெளிவாக சொல்லப்படுறதுனால சாங்கியம்னு பேர். அதாவது உலகத்துல எந்த விஷயத்தையும் தெளிவா நீங்க சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பூ எதள பிச்சு இது பூவான்னு கேட்டா இல்ல. அப்ப பூ இல்லாததெல்லாம் பிச்சு போட்டுருவோம். மகரந்தத்தை பிச்சு கேட்ட இது பூவான்னு கேட்டா இல்ல, தூர போட்டுருவோம். அதனுடைய புள்ளியை எடுத்து காம்பை எடுத்து பூ இல்லாததெல்லாம் தூர போட்டாச்சு. இப்ப மிச்சம் எந்த இருக்கு ஒண்ணு இல்லை. பூ இல்லாததெல்லாம் தூர போட்டா பூவே போயிட்டு.
அப்ப பூன்னா என்னது? இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே போனா ஒரு அல்டிமேட் ஆன்சர் கிடைக்காது. இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுக்கும் அல்டிமேட் ஆன்சர் கிடைக்காது. நமக்கு இக்னோரன்ஸ் வேணா வச்சுக்கலாம். ரொம்ப தெளிவா டைட்டா இது இப்படித்தானே டெபினிஷன் கொடுக்க முடியாது. அதான் இந்த தமிழ்ல கூட சொற்களுக்கு வந்து மாற்றம் அப்படின்னு ஒரு சொல்லுண்டு. அதாவது எழுத்து, கிளவி, பதம், வார்த்தை, சொல், மாற்றம், இதெல்லாம் ஒரே அர்த்தம் தரக்கூடியது. ஆளுக்கு ஏற்றது மாதிரி அர்த்தம் மாறும். ஒரே வார்த்தை நான் சொல்லுவேன், அது நீங்க இன்னொரு விதத்துல புரிஞ்சுக்கலாம். அப்புறம் காலத்தை பொறுத்து அர்த்தம் மாறலாம், இடத்தை பொறுத்து அர்த்தம் மாறலாம். அதனாலே என்னமோ தமிழ்ல மாற்றம்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க தமிழ்ல. இப்போ இந்த சாங்கியம் அப்படிங்கிறது ஆத்மாவை பத்தி தான், நம்மளை பத்தி தான் தெளிவா சொல்ல முடியும். கடவுளை பத்தி தான் தெளிவா சொல்ல முடியுங்கிறதுனால சம்யக் கியாயதே, தெளிவாக சொல்லப்படுறது. ஆக்கியானம் நல்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுல இருந்து அந்த கியா வருது. தெளிவாக சொல்லப்படுறதுனால கீதையில 2வது அத்தியாயத்துல சங்கரன் இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த இடத்துல சாங்கியம் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்குது, ஆத்ம வித்தியை குறிக்குது, கடவுள் ஞானத்தை குறிக்குது. இப்ப அங்க சாங்கியம் அப்படிங்கிறது தத்துவ ஞானம், வேதாந்த ஞானம், கடவுள் ஞானம் அந்த மாதிரி அர்த்தம். சாங்கிய தர்சனம் கிடையாது. இது ஒரு குறிப்பு. 2வது சாங்கியம் யோகம் ரெண்டையும் சொல்லியிருக்கு. இதை உபலட்சணமா நம்ம மீதி எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கணுமா வேண்டாமாங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும், கான்டெக்ட்ல தான் தெரியும். ஏன்னா பொதுவா அப்படியே காம குரோத ஆதி அப்படின்ட்டா, அல்லது காமம்னு சொல்லிட்டாலே காமம், குரோதம், லோபம், மோகம், மோதம், மதம், ஆச்சரியம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. உபலட்சணம்னு அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பேர். ஏதோ 1-2 சொன்னா அந்த குரூப்ல எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிற அர்த்தத்துல. அது மாதிரி மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது நம்ம இனிமேல் தான் தெரியும் இவர் என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னு. அதனால சாங்கியம்ங்கிற இந்த இடத்துல நம்ம சாங்கிய தர்சனம்னு எடுத்துக்குவோம், யோகம்ங்கிறது யோக தர்சனம்னு எடுத்துக்குவோம். பகவத்கீதையில கூட இந்த யோகமும் வருது, கர்ம யோகம், ஞான யோகம் வருது. அப்புறம் யோகம்ங்கிறது கடவுளோட ஐக்கியம் ஆகிறது அப்படிங்கிற அர்த்தம் நமக்கும் உண்டு. அது யோகம்ங்கிறது யோக தர்சனத்துக்கு மட்டும் உள்ள வார்த்தை கிடையாது. ஒவ்வொருத்தரும் யோக வார்த்தை ஒவ்வொரு அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. இனி பகவத்கீதையில அத்தியாயம், சாப்டர் அப்படிங்கிற அர்த்தத்துல சாங்கிய யோக யோகங்கிற பயன்படுத்தியிருக்கு. அந்த இடத்துல யோகங்கிறதுக்கு செக்ஷன் தான் அர்த்தம். அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய டாபிக், பொருள், முக்கியம், மெயின் டாபிக். 2வது அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் சாங்கியம், 3வது அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் கர்மம். இந்த மாதிரி அர்த்தத்துலதான் அங்க யோகங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. யோகங்கிறது பல விதமான 3 வேர்ச்சொல்லே இருக்கு யோகத்துக்கு. இந்த யோகங்கிற வார்த்தை 3 ரூட்ல இருந்து டிரைவ் பண்ணலாம். அது 3 செக்ஷன்ல உள்ளது. அப்படி இருக்கக்கூடிய இதுல அப்ப சில வார்த்தைகளுக்கு ரூட் ஒன்னாதான் இருக்கும், அப்புறம் எடுக்கிற அர்த்தத்துலதான் ஷேடு வரும். இதுக்கு ரூட்டே 3 இருக்கு, அதுக்கப்புறம் எடுக்கிற அர்த்தத்துலயும் பல விதம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல யோகம்ங்கிறது நம்ம சாங்கியம் வந்ததுனால, யோகம் சேர்ந்து வர்றதுனால தர்சனத்துல உள்ள யோகமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். தர்சனம்னா வியூ பாயிண்ட்ஸ். நாஸ்திக தர்சனம் 6, ஆஸ்திக தர்சனம் 6 அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா தர்சனம்னா பாக்குறது. நான் அதை வந்து வியூ பாயிண்ட் புரியறதுக்காண்டி மாத்திக்கிட்டேன். ஆக்சுவலா அது பிலாசபி. அதனால பொதுவாக நம்ம சாமி வந்து வேதாந்தத்தை பிலாசபின்னு சொல்ல மாட்டாங்க. வெஸ்டர்னர்ஸ் வந்து இதை பிலாசபின்னு எடுத்துக்குவாங்க, நம்ம அதை பிலாசபின்னு எடுத்துக்கோம். ஏன்னா பிலாசபிங்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு டெபினிஷன் இருக்கு இங்கிலீஷ்ல. ஒரு புஸ்தகத்துல சொல்லப்பட்டதை பேஸ் பண்ணி ஒரு அபிப்பிராயம் சொன்னா அதுக்கு பிலாசபின்னு பேர். நம்ம வேத புஸ்தகத்தை அடிப்படையா வச்சு சொன்னாலும் அது சத்தியம்ங்கிறதுனாலதான் சொல்றமே தவிர புஸ்தகத்தை சொல்லியிருக்குங்கிறக்காண்டி சொல்லல. அதனால வேதாந்தம் பிலாசபில வர, முக்கியமா அத்வைதம் பிலாசபில வர. ஆனா அவங்க வெளிநாட்டுக்காரங்க அத்வைதம் ஒரு பிலாசபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிலாசபிங்கிற வார்த்தையினுடைய டெபினிஷன் பாத்தீங்கன்னா அத்வைதம் அதுக்குள்ள வர. ஏன்னா அவங்க ஒரு புஸ்தகத்தை அடிப்படையா வச்சு சொன்னாதான் பிலாசபி. நம்ம அப்படி சொல்றது இல்லை. புஸ்தகம் நமக்கு அடிப்படை தான், ஆனா யுக்தி அனுபவத்துக்கும் பொருதுனாதான் அதை ஒத்துக்குவோம். புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறதுக்கு ஒத்துக்கணும். அந்த வித்தியாசம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம அதில் அடங்க மாட்டோம். அதனால பொதுவாக சாமி அப்படி சொல்லுவாங்க.
இப்போ அதனால தர்சனம்னா நம்முடைய சாஸ்திரங்கள ரொம்ப முக்கியமான சாஸ்திரங்கள். நியாயம், வைசேஷியம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இந்த 6ம் தர்சனம். நாஸ்தி தர்சனத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா வட இந்தியால பெரிய சுவாமிகள் எல்லாம் படிப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஷட் தர்ஷன ஆச்சாரியா, துவாதச தர்ஷன ஆச்சாரியா அப்படின்லாம் பேர் வரும். துவாதச தர்ஷன ஆச்சாரியானா அவங்க நாசிய தர்சனமும் படிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஷட் தர்ஷன ஆச்சாரியானா ஆசிய தர்சனம் அவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பொதுவாக ஒரு 12 வருஷத்துக்கு எல்லாருமே படிச்சிருவாங்க. இந்த 6ம் படிச்சிருவாங்க. சில பேர் அப்புறம் என்னது எம்எட், எம்ஃபில் மாதிரி அடிஷனலா அதையும் படிச்சுக்குவாங்க. கைலாஷ் மட்டம் அதனுடைய பீட்டாதிபதி அப்படிலாம் வரும்போது அவங்க 12 படிச்சு முடிச்சிருப்பாங்க. முடிக்கிறவங்க தான் அந்த மாதிரி பொறுப்புல கொண்டு வருவாங்க. அது சாமியார்னா மடச்சாமியாரா இருக்க மாட்டாங்க. அறிவாளிகள் மட்டும்தான் அந்த மடத்துக்கு சாமியாரா வர முடியும், பீடாதிபதியா வர முடியும். அப்படி இருப்பாங்க. இப்போ கூட கைலாஷ் ஆசிரமத்துல திவ்யானந்தான ஒரு சுவாமி இருக்காரு. ரொம்ப நிறைய படிச்சவர். விவேகானந்த சாமி அந்த மடத்துல போய் படிச்சாருன்னு அங்க அந்த மடத்து தூண்ல எழுதி வச்சிருக்கு. அது ரொம்ப புராதனமான மடம். விவேகானந்த சாமி ஊர் சுத்தும் போது அந்த மடத்துக்கு போய் படிச்சிருக்காரு போல, தங்கி இருந்திருப்பார். அதனால அவருடைய பேரும் அதுல போட்டிருக்காங்க. இப்போ லோகாயத்தம் அப்படிங்கிறது இந்த சாரு வாக்கர்கள் நான் ஒண்ணு சொன்னேன், அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த உலகம் மட்டும்தான் உண்மை, இந்த உடம்பு மட்டும்தான் உண்மை. செத்து போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு காரியம். இந்த உலகத்தை விட்டா வேற உலகம் கிடையாது. இதை தாண்டி எதுவும் அனுபவிக்கிறது கிடையாது. மறுஜன்மம் அதெல்லாம் சும்மா ஃப்ராடு. எவன் கண்டான்? அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்லுவாங்க, ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத், கடனை வாங்கி நெய்ய குடி. பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய புனராகமனம் குதக. இதுதான் சாம்பலா போயாச்சுல, திருப்பி எப்படி வரும் அப்படிங்கிற இந்த மாதிரி டயலாக் விடுற அரசாங்களுக்கு தான் அந்த சாருவாக்கர்னு பேரு. லோகாயுதம்ங்கிறது அநேகமா அவங்கள குறிக்கிறதா இருக்கலாம். ஆனா தத்துவஞானம் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது இவங்களுக்குள்ள மட்டும் அடக்குனா அது சரியாவாது. இதுதான் நம்ம இனி மேற்கொண்டு அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்த்துக்குவோம். உங்களுக்கு டெலிகிராம்ல இது வருதா பாருங்க. இதுல கடைசி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்க பாருங்க. கடைசி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குதான் பாருங்க. சரி பண்ணி வைதிக சமயம் குரூப்ல உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பி ஜாயின் கொடுத்து பாருங்க. ஸ்கிரீன் க்ளோஸ் ஆகுது, அதான் பார்த்து பவர் ப்ராப்ளம். சரி, வெளியே வரணும் வந்துக்கலாம். அடுத்த வாரம் அனைவரோட கோயம்புத்தூர் போனா போவேன், அப்போ இப்படிதான் வரும். இதுல அடுத்த வரைக்கும் போவோம் நாம. ஏன்னா ஆன்வீக்ஷிக்கு தத்துவ ஞானம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு நியாயம், வைசேஷியம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா விடுபட்டு போயிருக்கு. அப்புறம் லோகாயுதர்களை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல, நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த இதுல பார்ப்போம். தர்ம அதர்மவ். இப்ப நீங்க கெஸ் பண்ணலாம் ஏன் அவுன்னு வந்ததுன்னு. துய்வச்சனம்ங்கிறதுனால 2 விஷயங்களை குறிப்பிடுறதுனால அவுன்னு முடிச்சிருக்காங்க.
இப்ப தர்ம அதர்மம் ரெண்டும் சேரும்போது தர்மா தர்மம்னு மாறிடும், நெடில் ஆயிடும். திரையாம் அப்படின்னா திரையின வேதம், அதை நான் வச்சுட்டு திரையாம்னு போட்டுக்கலாம். அர்த்த அனர்த்தம் இப்போ நீங்க யூகிச்சுக்கலாம். அடுத்தது வார்த்தாயாம். இப்ப நம்ம வந்து இத செக்ஷனா பிரிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். தர்மா அதர்மம் திரையாம், தர்ம அதர்மத்தை பத்தி வேதங்களிலும், அந்த இடத்துல கமா போட்டுக்கலாம். அர்த்த அனர்த்தம் வார்த்தாயாம், அர்த்த அனர்த்தங்களை பற்றி வார்த்தாலையும். நயா அநயம், நடக்கிற கூடிய விதம் நடக்கக்கூடாத விதங்களை பற்றி தண்ட நீத்தியாம், தண்ட நீதியிலும். பலா அபலேச்ச, இந்த இடத்துல ஏன்னு வந்திருக்கு, இதுவும் துய்வச்சனத்தை தான் குறிக்குது. முதல்ல உள்ளதெல்லாம் ஆண்பால் வார்த்தைகளா இருந்தா அவுன்னு முடியும். நியூட்டர் அப்படி சொல்லக்கூடாது, நபும்சகலிங்கம் புல்லிங்கமா இருந்தா அவுன்னு முடியும். இவ்வளவு நேரம் அதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து நமக்கு நபும்சலிங்கத்துல முடிகிற வார்த்தை வந்திருக்கு, பலம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. நான் சொன்னேன் இம்முன்னு முடிஞ்ச நவுசலிங்கமாவட்டும் இருக்கலாம்னு சொன்னேன் போன வகுப்புல. பலம் வந்திருக்கு. அப்ப பலம் அபலம்ங்கிற வார்த்தை சேரும்போது பலா பலேன்னு மாறிடும். ஏன்னு இந்த நியூட்டர்ல வந்து ஏன்னு முடிஞ்சா ரெண்டு அப்படின்னு காட்டுது, டூவல காட்டுது. பலம்னா வலிமை வலிமையின்மை அப்படிங்கிற அர்த்தம். இது இந்த இடத்துல வந்து பலம் இல்ல, பலம். பலம்னா பிரயோஜனம், எஃபெக்ட், ஃப்ரூட் அந்த மாதிரி அர்த்தம். கர்ம பலம்னு சொல்லுவோம். பழத்துக்கும் பலம்ங்கிற அர்த்தம் உண்டு. ஒரு செயலுடைய எஃபெக்டுக்கு இங்கிலீஷ்லயும் ஃப்ரூட்டுங்கிற இது உண்டு, சமஸ்கிருதத்துல பலம்ங்கிற வார்த்தையும் ஃப்ரூட்டுங்கிற அர்த்தமும் உண்டு. இது வந்து பலம் அபலம்னா நம்ம தமிழ்ல சொல்ற பலவான் அந்த அர்த்தம். இது பா, அது பா, அந்த வித்தியாசம் உண்டு. ச ஏதாசாம் ஹேதுபிஹி அன்வீக்ஷமானா, ஹேதுபிஹி அப்படிங்கிறது விசர்க்கம், அடுத்தது அன்வீக்ஷமானான்னு வருது. நான் சொல்லியிருக்கேன், விசர்க்கத்துக்கு பிறகு உயிரெழுத்து வந்தா இருன்னு மாறிடும், அந்த இரு உயிரெழுத்து கூட சேர்ந்தோம்னா ரான்னு மாறி ஹேதுபீர் அன்வீக்ஷமானா அப்படின்னு மாறுது. லோகஸ்ய உபகரோதி व्यसने अभ्युदये च बुद्धिम अवस्थापयति प्रज्ञा वाक्य क्रिया வைஷாரத்யம். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகள். அதில் வேணா கமா போட்டுக்கலாம் நீங்க. வெசனே அபியுதயே அதுவும் ரெண்டு வார்த்தை. நான் அதை அப்படி பிரிச்சு படிக்கிறதுக்கு காரணம், பென்சில் இருந்ததுன்னா பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம், பென் இருந்ததுன்னா பென் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பிரக்ஞா வாக்கிய நிமிஷம் செய்தா பாருங்க. சரி, தமிழ்ல பொதுவா சமஸ்கிருதம் மாதிரி கூட்டி எழுத முடியாது, பல இடங்களை பிரிப்பாங்க. பிரஜ்ஞா வாக்கிய கிரியா வைஷாரத்யம் ச கரோதி.
இப்போ உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க? விளக்க உரை, சாங்கியம், யோகம், யோகாயகம் என்பவை தத்துவ ஞானத்தில் உள்ளன. 3 வேதங்களிலும் தர்மமும் அதர்மமும் சொல்லப்பட்டுள்ளது. தண்ட நீதியில் நீதியும் அநீதியும் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம். தண்ட நீதியிலேன்னு சொல்லியிருக்காங்களா? தண்ட நீதியில் நீதியும் அநீதியும் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது, இந்த வித்தியைகளில் உள்ள பலன்களையும் பலவீனங்களையும் யுக்தி சாமர்த்தியங்களால் நன்கு பரிசீலிப்பது தத்துவ ஞானம். இப்படி பரிசீலிப்பதையே தத்துவ ஞானம் உலகத்துக்கு உபகாரம் செய்கிறது. இப்படி பரிசீலிப்பதாலேயே தத்துவ ஞானம் உலகத்துக்கு உபகாரம் செய்கிறது. வருத்தமான தருணங்களில் மேன்மை கிடைக்கும் தருணங்களிலும் மேன்மை கிடைக்கும் தருணங்களிலும் புத்தி ஸ்திரமாக, அதாவது நிலை தடுமாறாமல் இருக்குமாறு செய்கிறது. ஆலோசிக்கும் தருணங்களிலும் உரையாற்றும் காலங்களிலும் காரிய மாற்றும் போதும் சாமர்த்தியத்தை உருவாக்குகிறது. மாற்றும் சாமர்த்தியத்தை உருவாக்குகிறது. சரி, அதுல ஒரு சின்ன இது விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. தர்ம அதர்மம், எது சரி தவறு அப்படிங்கிறத வேதம் சொல்லு. த்ரையாம்னா வேதங்களில் அப்படின்னு. அடுத்தது பொருள் இன்மை, அதாவது இந்த இடத்துல பொருளுங்கிறது செல்வம் இல்லாமை. இந்த விஷயங்களை வார்த்தையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது உங்க இதுல வரலன்னு நினைக்கிறேன், தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல விடுபட்டு போயிருக்கு. இந்த அர்த்த அனர்த்தோ வார்த்தாயாம், அதனுடைய டிரான்ஸ்லேஷன் விடுபட்டு போயிருக்கு. பொருள் இல்லாமல் இருப்பது பற்றிய விஷயங்களை வார்த்தா சொல்லும். எக்ஸ்பீடியன்ட்னா என்ன? என்கிட்ட கூட பார்த்துடலாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னு தெரியும். நய அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு லீட் அப்படிங்கிறது அர்த்தம் பொதுவா. இனி தமிழ்ல நயம்ங்கிறதுக்கு சுவைங்கிற மாதிரி ஒரு அர்த்தமும் தமிழ்ல இருக்கு. சம்ஸ்கிருதத்துல நயத்தி, நம்மள அழைச்சிட்டு போறது, சரியான பாதையில கூட்டிட்டு போகிறது, அந்த மாதிரி அர்த்தம். அதனால நம்ம அதை எப்படி போகிறது, எப்படி போகக்கூடாது, இது சரியான பாதை, இது தவறான பாதை அப்படிங்கிறத சொல்றது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்.
adjective convenient and practical, although possibly improper or immoral. அது வந்து அதாவது நடைமுறைக்கு சரி, உண்மையிலே சரியா இருக்கணும்னு கிடையாது. Possibly ஆமா. immoral. நயோ அது தண்ட நீதினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதுக்கு என்ன சொல்லுது? அந்த நீதியும் அநீதியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எடுத்துக்கலாம். நல்ல மொழிபெயர்ப்பு தான். அடுத்த பலாபலே இந்த வித்தியில் உள்ள பலன்களையும் பலவீனங்களையும் யுக்தி சாமர்த்தியங்களாக நன்கு பரிசீலிப்பது தத்துவ ஞானம். அந்த இடத்துல எனக்கு பலா பலேச்ச அப்படின்னு போட்டிருக்கு. வலிமை வலிமையின்மைங்கிற இது வரணும். இங்க வந்து பொட்டன்சி இம்பார்ட்டன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சரி. வலிமை வலிமையின்மை அப்படிங்கிறது தான் சரி. அதுவும் தண்ட நீதியில வருதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து த்ரை சொல்லியிருக்கு, வார்த்தா சொல்லியிருக்கு, தண்ட நீதி சொல்லியிருக்கு. இது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறத சே இருக்கிறதுனால நம்ம தண்ட நீதி கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். உங்க தமிழ்ல அது அரசியல் ஞானம்ங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. சயின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல பலம் பலமின்மையை பற்றியும் சொல்லப்படும். நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பத்திலாம் இந்த விஷயம் டீல் பண்ணுங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ ஏதாசாம்னா இவ்வாறான மேல சொன்ன எல்லாத்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏதாசாம்னா மேற்சொன்ன என்னது, வேதத்துல இருந்து தர்ம அதர்மம், பொருளின்மை பத்தி வார்த்தையிலிருந்து நீதி அநீதி, அது மாதிரி பலம் பலமின்மை, இதெல்லாம் பத்தி தண்ட நீதியில இருந்து ஏதாசம் இவைகள் இந்த இதுல உள்ள ஹேதுபிகி காரணங்களால, ஹேதுன காரணம், மேல சொன்ன காரணங்களால அன்வீக்ஷமான, நான் சொன்னேன் அன்னைக்கு சொல்லும் போதே அன்வீக்ஷிகிங்கிறதுல இருந்தா ஆன்வீக்ஷணம் வந்தது. அன்வேக்ஷணம்னா தேடுறது, ஆராய்ச்சி பண்றதுங்கிற மாதிரி அர்த்தம். அதுல இருந்து தத்திதத்துல ஆன்வீக்ஷிகின்னு ஆயிடும். இப்படி இந்த மாதிரி இவைகள் மூலமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்படுறதுனால ஆன்வீக்ஷிகி, அது ஆன்வீக்ஷமானான்னா கண்டுபிடிக்க கூடியது அப்படின்னு அர்த்தம். அது ஆன்வீக்ஷிகி அப்படின்னு, ஆன்வீக்ஷமானா அப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது. லோகஸ்ய உபகரோதி, உலகத்துக்கு உபகாரம் பண்ணுது. லோகஸ்யன உலகத்துக்கு உபகரோதி உபகாரம் பண்ணுது. பரிசீலிப்பது தத்துவ ஞானம். இப்படி பரிசீலிப்பதாலேயே தத்துவ ஞானம் உலகத்துக்கு உபகாரம் செய்யும். அவங்க 2 சென்டென்ஸா அதை தமிழ் நைஸா பிரிச்சுட்டாங்க. இவைகளால் பரிசீலித்து உலகத்துக்கு உபகாரம் செய்யறதுன்னு சம்ஸ்கிருதத்துல போட்டிருக்கு. பரிசீலிப்பது தத்துவ ஞானம், இந்த தத்துவ ஞானம் உலகத்துக்கு உதவி செய்கிறது. 2ஆ பிரிச்சிருக்காங்க. When seen in the light of these sciences அப்படிங்கிறது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். The science of Anviksha is the most beneficial to the world. Keeps the mind steady and firm. இது அடுத்தது விஷயம். வெசனே, ஒரே வெசனமா இருக்கு அப்படின்னு நம்ம ஆசிரமத்துல செல்லமான ஒரு பாட்டி வேலை செய்வாங்க.
சிலர் சொல்லுவாங்க வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது விசனமா இருக்கும்பாங்க. இது சம்ஸ்கிருத வார்த்தை. அது மாதிரி அந்த அம்மா சில விஷயம் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு அவசரம் இருக்கு, வேலைக்கு வர முடியாதும்பாங்க. அவசரம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு ஒரு விசேஷ நிகழ்ச்சின்னு அர்த்தம். நமக்கு தமிழ்ல தெரிஞ்ச அவசரம் சீக்கிரம் போகிறதுங்கிறது, விசேஷ நிகழ்ச்சி சம்ஸ்கிருதத்துல அவசரம்னு இருக்கு. அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஐயா வழிக்காரங்க இன்னைக்கு அசனம்பாங்க. அன்னதானம் பண்றது இல்ல சாப்பிடுறத அசனம் அப்படிம்பாங்க. சம்ஸ்கிருதத்துல அசனம்னா சாப்பிடுறது. நம்ம அன்றாட நடைமுறையில மக்கள் பயன்படுத்துற அளவுக்கு ஊடுருவி இருக்குங்கிறது சொல்ல வரேன். இப்ப இதுல व्यसனம்னா துன்பம், கஷ்டம். அபியுதயம்னா மேன்மை, கஷ்டம் இல்லாம இருக்கு, நல்லா இருக்கிறது. இப்படி அதாவது உயர்விலும் தாழ்விலும், தாழ்ச்சியிலும் உயர்விலையும், வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் வரும். அப் அண்ட் டவுன்ஸ் இங்கிலீஷ்ல ஈஸியா புரியும் அப்படி சொல்லலாம். வாழ்க்கையில வரக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸ்ல புத்தி, நம்முடைய புத்திய இங்க வந்து அத மனசுன்னு எடுத்திருக்காங்க. மனசு பொதுவா நம்மளை பொறுத்தவரைக்கும் புத்தி, மனசு எல்லாம் ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தைகள். சில கான்டெக்ட்ல, சில கான்டெக்ட்ல தான் அதை பர்டிகுலரா பிரிச்சு அறிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய புத்தி நிலைதடுவ மாறாம ஸ்டெடியா வச்சுக்கும். அதுதான் அவஸ்தாபயதி. ஸ்தாபனம்னா ஸ்தான ஸ்டாண்டுன்னு அர்த்தம். அதுல இருந்துதான் இங்கிலீஷ்ல கூட ஸ்டாப், ஸ்டேஷன் இதெல்லாம் வந்திருக்கணும். நிறைய நம்ம சொல்ல முடியும். பித்ரு அப்படிங்கிறது ஃபாதர், மாத்ரு மதர், சொஸ்ரு சிஸ்டர், டேட் திதி, திதியில இருந்து டேட், ஹிருத் அதுல இருந்து ஹார்ட். இப்படி ஒரு லிங்க் பார்க்க முடியும். இந்த லிங்க வச்சுதான் வெளிநாட்டு லிங்குஸ்டிஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமஸ்கிருதம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆனதுன்னு கொண்டு வந்தாங்க. இங்க இருந்து அங்க போச்சு, போய் அவங்கள்ட்ட கலந்துட்டது. அவங்க அங்க இருந்து இங்க வந்ததுன்னு கதை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்தியன் லாங்குவேஜ்ல சமஸ்கிருதம் கிடையாது. யூரோப்பியன் லாங்குவேஜ் குடும்பத்திலேயே அதை வச்சிருக்காங்க சமஸ்கிருதத்தை. அப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழெல்லாம் திராவிடியன் லாங்குவேஜ்னு என்னவோ ஒரு குரூப் பிரிச்சு வச்சு, சமஸ்கிருதத்தை யூரோப்பியன் லாங்குவேஜ் குரூப்ல போய் சேர்த்து வச்சிருக்காங்க. ஆரியன் இன்வேஷன் தியரியை ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆமா. அப்புறம் அவதான் ஸ்தா அப்படின்னா ஸ்டாண்டுன்னு அர்த்தம். அதுல ஸ்தாவரம், அது தமிழ்ல தாவரம்னு மாறிடும். நிலையா நிக்கிறதுனால இதுக்கு தாவரம்னு பேர். பகவத்கீதையில கூட கிருஷ்ணன் சொல்லும் போது ஸ்தாவரானாம் ஹிமாலயகம்பார். நிலையா நிக்கிறதுல நான் இமயமலையா இருக்கிறேன் அப்படின்னு. அந்த ஸ்தா நமக்கு ஸ்தாபனம் தமிழ் சொல்றோம், அதெல்லாம் கூட இந்த வார்த்தையிலிருந்து வர்றதுதான். சரி, அவஸ்தாபயதினா அதை நிலை நிக்க வைக்கும், புத்தியை நிலை நிக்க வைக்கும். அப் அண்ட் டவுன்ல புத்தி ஒரே நிலையில இருக்கும், புத்தியில தடுமாற்றம் வராது அப்படிங்கிற அர்த்தத்துல. இந்த இது எது ஆன்வீக்ஷ. அப்ப ஆன்வீக்ஷாங்கிறது முதல்ல தத்துவ ஞானம் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா சாண்டில்யர் வந்து, சாணக்கியர் வந்து அந்த மாதிரி தத்துவ ஞானத்தை பத்தி பேசல. ஆத்மா அனாத்மா அந்த தத்துவ ஞானத்தை பத்தி இவர் பேசலைங்கிறது இது நமக்கு தெரியும். இவருக்கு பொறுத்தவரை சிம்பிளா தர்ம அதர்மம், நீதி அநீதி, வலிமை உள்ளவன் வலிமை இல்லாதவன், இந்த மாதிரி விஷயங்களை ஆலோசிச்சு பரிசீலிச்சு அது நம்ம உலகத்துக்கு உபகாரம் பண்ணும் விதமா தருது. ஏற்றத்தாழ்வுகள்ல நமக்கு ஒரு மன சமநிலையோட இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்தது பிரக்ஞா அப்படின்னா அறிவு. அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதுல என்ன பண்ணுறாங்க, அந்த இதுக்கு அப்புறம் படிங்களேன். அதாவது உலகத்துக்கு உதவி செய்கிறது. வருத்தமான தருணங்களிலும் மேன்மை கிடைக்கும் தருணங்களிலும் புத்தி ஸ்திரமாக, அதாவது நிலை தடுமாறாமல் இருக்குமாறு செய்கிறது. ஸ்திரங்கிற வார்த்தையும் இந்த ஸ்தால இருந்து வர்றதுதான்.
ரூட் தான் எல்லாத்துக்கும். ஆலோசிக்கும் தருணங்களில் அங்க ஆலோசிக்கும்னு அங்க போட்டிருக்காங்க. இங்க இங்கிலீஷ்ல வந்து பெஸ்டோஸ் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஃபோர்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனிமேல் என்ன தீர்க்காலோசனை சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி இனிமேல் என்ன நடக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி பட்ட ஒரு தெளிவை கொடுக்குது. பிரஜானா, ஞான அறிவு சம்ஸ்கிருதத்துல. இது கீதையிலையும் இது வருது. இதுல 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜன் ஒரு வார்த்தை வரும். ஞா அப்படின்னா அறிவு, சாதாரண அறிவுன்னு வச்சுக்கோ. பிரஜா அப்படின்னா தெளிவான அறிவு. ஸ்தித பிரஜான்னா தெளிவான அறிவுல உறுதியா இருக்கிறது, அது ஸ்தித பிரஜன் அப்படின்ட்டு கீதையில அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. வேறையும் சில இடங்கள்ல கீதையில வருது. மாண்டூக்கிய உபநிஷத்துல அந்த பிரஜா அப்படிங்கிற வார்த்தை. அப்போ தெளிவான அறிவு, ஒரு தெளிந்த அறிவை கொடுக்குது பிரஜை. வாக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு உரையாடல்னு எடுத்திருக்காங்க அப்படிதானே? ஆமா. நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசும்போது நம்ம என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவை தருது. இந்த வைஷாரத்தியம் அப்படிங்கிறது வார்த்தை. விஷரண கதி அபசாதனேஷு விஷாரதா ஒரு சுவாமிக்கு பேரு. நான் அவர்கிட்ட சத்தர்ஷனம் படிச்சிருந்திருக்கணும். நான் வேதாந்தம் உத்தரமீமா அத்வைத வேதாந்தம் படிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வரும்போது எனக்கு அதை படிச்சுட்டு வந்தது திருப்தி ஆகல. அதனால மேற்கொண்டு படிக்காம விட்டதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சேன். அதாவது நீ சாதாரணமா வெளியே படிக்கிறப்போ ஒரு 12 வருஷமாட்டு நியாய வைசேஷ சாங்கிய யோக பூர்வ மீமாம்சா அப்புறம் அத்வைத வேதாந்தம் உத்தர மீமாம்சா படிப்பாங்க. நாங்க வந்து எடுத்த உடனே டைரக்டா உத்தர மீமாம்சா படிச்சிருவோம். இதுக்கு சாமியுடைய ரீசனிங் என்னன்னா, பழைய காலத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா போய் சேருவாங்க. அவங்களுக்கு லாஜிக்கு ஒன்றும் தெரியாது, பேசிக் இருக்காது. நியாய வைசேஷம் படிச்சா அந்த பேசிக் கிடைக்கும். இல்ல நியாயம்னால லாஜிக்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அவங்க நியாய வைசேஷம் சாங்கியம் எல்லாருமே லாஜிக்கை போட்டு கொதறிடுவாங்க. ஆனா அப்ப அது படிக்கும்போது அவனுடைய புத்தி ஷார்ப்பாகும். அப்படி ஷார்ப்பான புத்தியோட வந்து வேதாந்தம் படிக்கும்போது புரிஞ்சிடும். அதனால அவங்க அதெல்லாம் படிச்சு வருவாங்க. இப்ப நம்ம தான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சு முடிச்சிடும். ஸ்கூல் எஜுகேஷன் பிறகு நம்ம படிக்க வரோம். ஆனா நமக்கு இயல்பாவே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும், அந்த ஒரு திறமை நமக்கு இயல்பாவே இருக்கும். அதனால தனியா அதை போட்டு படிக்க வேண்டாம். அதெல்லாம் தப்புன்னு படிக்கிறதுன்னு வேதாந்தம். தப்புன்னு சொன்னா திருப்பி படிப்பியா அப்படின்னு சாமி. நான் இல்ல படிக்கணும் அப்படின்னு. அப்போ பெங்களூர்ல நம்ம சாமி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் படி அப்படின்னு சொல்லி என்ன ரிஷிகேஷ்ல இருந்து கோயம்புத்தூர் வர சொல்லி சாமியை என்ன கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் கூட்டிட்டு போய் ஜிகினியில அந்த சாமி இருந்தார். அந்த விவேகானந்த கேந்திரா ஒரு ஸ்வாசா யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த ஸ்வாசால தான் அந்த சாமி இருந்தார். இப்போ அங்க இருப்பாருன்னு நினைக்கிறேன். விஷாரதானந்தான்னு பேர். அவர் அங்க அவங்களுக்கு வேதாந்தம் பாடம் எடுத்துட்டு இருந்தார். அப்போ அவரு ஷட்தர்ஷனம் எல்லாம் முடிச்சவர். அவர்கிட்ட போய் படின்னு சொன்னாங்க. அப்ப அவர்கிட்ட போனபோது அவர் கொஞ்ச நாள் வெளியே போவேன், ஆனா அதுக்கு பிறகு நீங்க வர்றதுன்னா வரலாம், இல்ல அது வரைக்கும் தங்கிருக்கீங்கன்னா இருங்கன்னாரு. அப்ப நான் இங்க ஊரை விட்டு போய் 2-3 வருஷம் ஆயிருந்தது. திருப்பி இங்க வரலான்னு வந்தேன். வந்த இந்த ஆசிரமத்தை பார்க்கணும். நாங்க வந்து பார்த்தா நிலம் ஒன்றும் சரியில்லை. அதுல அப்படி தங்கி சரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு சொல்ல, அந்த சாமியுடைய பேரு விஷாரதானந்தா. விஷாரதம் அப்படிங்கிறது எக்ஸலன்ஸ் அப்படின்னு நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பிரக்ஞா ஒரு தெளிவான அறிவை கொடுக்கறது. பிரக்ஞாங்கிறதுல அந்த வார்த்தையிலேயே அந்த தெளிவான அறிவுங்கிறது வந்துட்டுது. அதுல ஒரு எக்ஸலன்ஸ் வச்சுக்குவோம். வாக்கியம்ங்கிறது அதுல வரல, அதனால நமக்கு இந்த வார்த்தையை அங்க கொண்டு சேர்த்தாதான் அது பொருள் கம்ப்ளீட் ஆகும். வாக்கியத்துல வைஷாரத்தியம், பிரக்ஞால வைஷாரத்தியம், வாக்கியத்துல வைஷாரத்தியம், உரையாடல்ல ஒரு திறமை, யார்கிட்ட என்ன பேசுறது, எவ்வளவு பேசுறது, தவறாக பேசாம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு திறமை கொடுக்கும். கிரியா செயல்கள்லயும் அதே மாதிரி ஒரு திறமையை கொடுக்கும். அப்போ இதை நம்ம இன்னொரு விதமா சொல்லலாம். அறிவு, சொல், செயல், மனம், மொழி, மெய் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அது வந்து மனசுலையும் வார்த்தைகள்லையும் உடல்லையும் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட அதே மாதிரியான அர்த்தத்துலதான் அறிவுல, வார்த்தைகள்ல,
செயல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்ட்டு வைசாரத்தியம் ச கரோதி. ஏற்கனவே உலகத்துக்கு உபகாரம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கு, புத்திய தடுமாறாம வச்சுக்குன்னு சொல்லி இருக்குது. அதனால இது 3வது விஷயமா சொல்றதால அந்த இடத்துல ஒரு சே போட்டுக்கிட்டாங்க. இதுவும் அதுவும் பண்ணுது, இதுவும் பண்ணுது, இதுவும் பண்ணுது, இதுல எல்லாம் திறமையும் நமக்கு தருது அப்படின்ட்டு. அடுத்தது பிரதீபக சர்வ வித்யானா உபாயக சர்வ கர்மனா. இதை வந்து 2 இதா பிரிச்சுக்கலாம். அப்ப இதுல வந்து நீங்க மேல உள்ள நான் அந்த பங்க்சுவேஷன் கரெக்டா முடிக்கலன்னு நினைக்கிறேன். தர்மா தர்மௌ திரையாம் அர்த்தா அனர்த்தௌ வார்த்தாயாம் கமா போட சொன்னேன்னு நினைக்கிறேன். நயா நயௌ தண்டநீத்தியாம் பலாபலேச்ச, அது வரைக்கும் ஒரு இது. தண்ட நீதியில இருந்து இந்த 4 விஷயம் சொல்லுதுன்னு எடுத்துக்கணும். முதல்ல ஒவ்வொன்றுக்கு 2 விஷயம் சொல்லிட்டு வந்துட்டு 4 விஷயம்னு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஹேத்துபிகி அன்வீக்ஷமானால் காரண காரியங்களால விசாரிச்சு சொல்லி உலகத்துக்கு உபகரோதி. அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம், அல்லது என்ன செமிகோலன் போட்டுக்கலாம். இந்த புள்ளி போட்டு கமா போடுவாங்களே, அது அடுத்த கண்டினியூஷன். நம்ம கஷ்டத்திலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும், व्यसனம் துன்பம், அபியுதயம் இன்பம், துன்பத்திலையும் இன்பத்திலையும் புத்தி தடுமாறாம பார்த்துக்கிறது. மறுபடி செமிக்கோலம். சொல் மன்னிக்கணும், அறிவு சொல் செயல்கள்ல திறமை தருது. இங்க இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். இது அதனுடைய பங்க்சுவேஷன். இப்படி இருந்தா உங்களுக்கு இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனோட கம்பேர் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது பிரதீபக சர்வ வித்யானாம் கமா உபாயக சர்வ கர்மனா. 2 விஷயம் இருக்கு. சர்வ வித்யானாம் பிரதீபக சர்வ கர்மனா உபாயக அப்படின்னு 2 விஷயத்த பேசுறாங்க. எல்லா வித்யைக்கும் டார்ச் மாதிரி. தீபகன வெளிச்சம், பிரதீபகன ரொம்ப வெளிச்சம், நல்ல வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி. எல்லா விதமான கல்விக்கும் லைட்டா இருக்கு. இது தெரிஞ்சிருந்தா நமக்கு மேற்கொண்டு எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அர்த்தத்துல சர்வ வித்யானா பிரதீப், எல்லா வித்தைகளுக்கும் அறிவுக்கும் வெளிச்சமா இருக்கு. பிரதீபக வெளிச்சமாக இருக்கிறது. சர்வ கர்மனா எல்லா செயல்களுக்கும். இதுக்கு அப்பாற்பட்டு இப்ப நம்ம 4 வித்தியை பத்தி நம்ம டீல் பண்ண போறோம். உண்மையிலே வித்தியா 4 கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த 64 கலைகள். நமக்கு 64 கலைக்கும் தலைவி சரஸ்வதி. அப்ப மற்றதுக்கெல்லாம் கூட இது வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அடுத்தது எல்லா மற்ற செயல்களில சில செயல்களை பத்தி நம்ம டீல் பண்ண போறோம். இது தவிர வேற ஏதாவது செயல்கள் இருந்தா அந்த செயல்களுக்கும் கூட சர்வன எல்லாம் மற்ற எல்லா செயல்களுக்கும், இது சொல்லப்படாத மற்ற செயல்களுக்கும் உபாய வழியா இருக்கும். அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க. ஞானமானது அனைத்து வித்தைகளுக்கும் தீபமாகவும் அனைத்து செயல்களுக்கும் உபாயமாகவும் அனைத்து தர்மங்களுக்கும். அது அடுத்தது. சரி, அடுத்தது வருது. ஆஸ்ரயக சர்வ தர்மானாம், அந்த இடத்துல கமா போட்டுக்கலாம். எல்லா தர்மங்களுக்கும் புகலிடமா இருக்கு, அல்லது ஆதாரமா இருக்கு. புகலிடம்ங்கிறதோட ஆதாரமா இருக்கு. எல்லா தர்மங்களுக்கும் ஆதாரமா இருக்கு. ஆசிரியம்னா சார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆதாரமா இருக்கு. எல்லா தர்மங்களும் இதை ஆதாரமா வச்சுதான் இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்லலாம். சஸ்வத் ஆன்வீக்ஷிகி மதா. ஆக்சுவலி இங்க வந்து அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும். சஸ்வத்னா அதுல என்ன சாஸ்வதம்ங்கிற வார்த்தை வந்தது.
நிலையான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எப்போதும் சஸ்வத், எப்போதும். ஆன்வீக்ஷிகி, இந்த தத்துவ ஞானம். இதை இதின்னு சமஸ்கிருதத்துல முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துருக்காங்களா? இதி ஆன்வீக்ஷிகி மதா அதோட நிறுத்திட்டாங்களா? இதுல பிராக்கெட்ல இதின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட இந்த சாப்டர் முடியுதுங்கிறத சொல்லாம சொல்றதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ஆன்வீக்ஷிக்கு இப்ப நம்ம இந்த முதல்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆன்வீக்ஷியானது அல்லது ஆன்வீக்ஷிக்கு இப்படிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்டது? தர்மா அதர்மம், வேதங்கள் இருந்து தர்ம அதர்மத்தையும், வார்த்தையிலிருந்து பொருளின்மையும், நீதி அநீதிய தண்ட நீதியில் இருந்தும், வலிமையின்மையை பற்றியும் தண்ட நீதியில் இருந்தும், இந்த மாதிரிப்பட்ட காரணங்களால விசாரிச்சு அறிந்து உலகத்துக்கு உதவி செய்கிறது. துன்பத்திலும் இன்பத்திலும் புத்திய நிலைதடவாராம வச்சுக்குது. சொல் மன்னிக்கணும், அறிவு சொல் செயல்கள்ல திறமைய தருது. எல்லா வித்தியலுக்கும் வெளிச்சமா இருக்குது. எல்லா செயல்களுக்கும் வழியா இருக்குது. எல்லா தர்மங்களுக்கும் ஆதாரமாகவும் இருக்குது அப்படின்னு கருதப்படுது. மத்தான்னா கருதப்படுது அப்படின்னு அர்த்தம். மத்தம்னா கொள்கைன்னு அர்த்தம் உண்டு, நினைக்கப்படுது, பகிர்ந்தப்படுது அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டாவது சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். Thus ends chapter 2, determination of place of ஆன்வீக்ஷி. இந்த சாப்டருடைய ஹெட்டிங் வந்து ஆன்வீக்ஷிக்கியினுடைய இடம் என்ன அப்படிங்கிறதான் இதனுடைய தலைப்பா வச்சிருக்கேன். டிட்டர்மினேஷன் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஆன்வீக்ஷிகி அப்படின்னு. Among sciences in book 1 concerning discipline of the Arthashastra of Kautilya. கௌடில்யருடைய சாப்டர் 1ல அதாவது புக்கு அவருடைய புத்தகத்துல இதை பத்தி விசாரம் பண்றதுதான் இந்த சாப்டர். ஆக்சுவலா அவர் இவ்வளவுத்தையும் பண்ணது இது என்னன்னு சொல்றதுக்காக வேண்டி. உங்களுக்கு தமிழ்ல அப்படி கொடுத்தாரு, இல்ல இதுல கூட எனக்கு கூட கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1 எனுமரேஷன் ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுல இந்த சாப்டர் எஸ்டாப்ளிஷ் த நெசசிட்டி ஆஃப் பிலாசபி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பிலாசபிங்கிற வார்த்தை கொஞ்சம் நெருடலா இருக்கு எனக்கு. இது பிலாசபி இல்ல, மேற்கொண்டு ஆன்வீக்ஷியை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா நமக்கு அது தெளிவாகும். இன்னும் பொருத்தமான என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு. அடுத்தது டிட்டர்மினேஷன் பிளேஸ் ஆஃப் த த்ரை வேதாஸ். இப்ப அவர் 4 வித்தியை சொன்னாரு. இந்த 4 வித்தியில ஆன்வீக்ஷிக்கினா என்ன அப்படிங்கிறத இந்த இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நீ அடுத்தது த்ரை வேதங்கள்னா என்னன்னு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணுவார். அதுதான் அடுத்த டாபிக்னு இதுல போட்டிருக்காங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் த ட்ரிபிள் வேதாஸ். நம்மளுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதனுடைய இடம் என்ன அப்படிங்கிறது அடுத்த டாபிக். ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா? சொல்லுங்க. 4 வேதத்துல சாம வேதம் வந்து 6வது பாடல், அதை பத்தி சாம வேதம். அதரோட வேதம் வந்து மந்திரங்கள். ரிக்கு வந்து செய்யுளால் ஆனது ரிக்கு. யஜுர் வந்து யாகங்கள் சம்பந்தப்பட்டது, யாகங்களுக்கான மந்திரங்கள். உரைநடையாவும் இருக்கும். ரிக்கு செய்யுள், இது உரைநடையா இருக்கும். யாகங்கள் யஜனம்னா யாகம்ங்கிற வார்த்தை அதுல இருந்தா வந்தது. எஜ்ல இருந்து யாகம் வருது. யாகங்கள் சம்பந்தப்பட்டு என்ன மந்திரங்கள் சொல்லணும், எப்படி சொல்லணும், இந்த யாக நடைமுறைகளை பத்தி அது சொல்லும். பொதுவாக உரைநடையில இருக்கும். இப்ப செய்யுள் வடிவத்துல இருந்தா ரிக்கு, உரைநடை வடிவத்துல இருந்தா யஜுர், பாடல் வடிவத்துல இருந்தா சாமம்.
அதனால இங்க திரையின்னு சொல்லியிருக்காங்க. வியாசர் 4ஆம் பிரிச்சிருந்தாரு. இங்க வந்து இந்த 3 அம்சத்தை மட்டும் கருத்துல கொண்டிருக்கிறதுனால திரையின்னு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்குள்ள அதர்வண வேதம் அடக்கம். ஏன்னா முண்டகோ உபனிஷத்துல 4 வேதத்துக்கும் பேர் சொல்லியிருக்கு. அதனால அதர்வண வேதம் கிடையாது, பின்னாடி வந்தது, இப்படி எல்லாம் கதை அடக்க முடியாது. அதனால வேதம் 4 தான். வியாசர் 4 தான் பண்ணாரு. இந்த கண்ணோட்டத்துல முத்தமிழ்னு சொல்றது கண்ணோட்டம் மாதிரி வேற கண்ணோட்டத்துல வேதத்தை திரையின்னு இங்க சொல்லி. கிருஷ்ணரும் கீதையில ஒரு இடத்துல ரிக் சாம யஜுரே வச்ச அப்படின்னு சொல்றாரு. அங்க அதர்வணத்தை அவர் சொல்லல. அதர்வணம் கிடையாதுங்கிற அர்த்தத்தினால இல்ல, செய்யுள் உரைநடை பாடல் அப்படின்னு வேதத்தை 3 பண்ணி அவங்க அந்த தரத்துல சொல்றாங்க. முடிச்சுக்கலாமா? ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.